அடுத்தாப்புல பிரமாணம்னா என்ன, பிரமேயம்னா என்ன, மான்னா என்ன, இதுக்கு என்னென்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி சொன்னோம். இப்போ இந்த பிரமாண பிரமேயங்களை கொண்டு நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்க போறோம்னா, உலகத்துல இருக்கக்கூடியதான வஸ்துக்களை பத்தி சப்ஸ்டன்ஸுங்கிறோம், அதுக்கு மேல குவாலிட்டிங்கிறோம், எல்லாம் சொல்லிட்டு போறோம் இல்லையோ. இதை பத்தி இருந்தான உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம்னு சொன்னோம். அப்புறமா மங்கள ஸ்லோகம் பண்ணோம். மங்கள ஸ்லோகத்துக்கு அப்புறமா நவதிரவியத்தை சப்த பதார்த்தத்தை சொன்னா அபாவம் கூட ஒரு பதார்த்தமா, இல்லைங்கிறத கூட ஒரு பதார்த்தமா கணக்கு பண்ணி வச்சுட்டு இருக்க. அப்புறம் விசேஷத்துவத்துக்கிறதுனால வைசேஷிகால்ங்கிற விசேஷத்தையும் சொன்னோம். அதுக்கு அடுத்தாப்புல நவதிரவியங்களை பத்தி படிச்சோம். நவதிரவியங்களுக்கு அடுத்தாப்புல குணங்கள் 24, கர்மா பஞ்சகர்மாணி, ஆகுஞ்சன பிரசாரண பஞ்சகர்மாணி, 5 கர்மாக்களை சொன்னோம். திரவிய குண கர்ம. சாமான்யம், சாமான்யம்ங்கிறது ஜாதின்னு சொன்னோம். பர அப்படிங்கிறதுனால 2 விதம் சாமான்யம். பரமபரஞ்சேதி விவிதம் சாமான்யம். சாமான்யத்துல 2 விதம் சொன்னோம். சாமான்ய விசேஷ. விசேஷம்னா என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு நேச்சருக்குடையதான அந்த குவாலிட்டி இன்னொன்று வர முடியாது. அதனால என்னன்னா, அது இத்தனை நம்பர்னால சொல்லி முடிக்க முடியாது. இப்போ ஒரு டேபிள் எடுத்தோம்னா இந்த டேபிளுக்கு அந்த டேபிளுக்கும் பாக்குறதுக்கு ஒன்னா மாதிரியே இருந்தாலும் கூட இந்த டேபிள் அந்த டேபிள் ஆக முடியாது. அதனால என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் உள்ளதான அந்த வியக்திகதமான வையக்திகமாக இருக்கக்கூடியதான சேத பதார்த்தத்திலையும் அச்சேதன பதார்த்தத்திலையும் சரி, சர்வத்திலையும் உசுருள்ளதோ இல்லையோ எல்லாத்துக்கும் பரஸ்பர பேதங்கள் இருந்துட்டே இருக்கிறதுனால அந்த விசேஷங்கிறது என்னன்னா, அதுக்கு என்னன்னு கணக்கு பண்ணி இத்தனைதான்னு சொல்ல முடியாது. உலகத்துல எத்தனை பதார்த்தம் இருக்கோ அத்தனையும் அதுக்கு விசேஷம் தான். அதுக்கும் அதனுடைய ஸ்வரூபமே விசேஷம். அதனால விசேஷாஸ்து அனந்தா ஏவ அப்படின்னு சொன்னோம். சாமானிய விசேஷ. சமவாயம், சமவாயம்னா சமவாய ஸ்வேகையேவ. சமவாயம்ங்கிறது ஒண்ணு. சமவாயங்கிறது என்னன்னா, நித்திய சம்பந்தமாக ஒரு பதார்த்தம் இன்னொன்னத்தோட சேர்ந்து பிரிக்க முடியாததான ஒரு சம்பந்தம். இப்ப மரத்துக்கும் அதனுடைய பிரான்ச்சுக்கு உடையதான சம்பந்தம். பிரான்ச்சுங்கிறது தனியான ஒண்ணு, அதுக்கு தனியா பேர் வச்சிருக்கோம். பிரான்ச்சுன்னு களைன்னு வச்சிருக்கோம், ஷாகான்னு வச்சிருக்கோம். அது முதல்ல அது கீழ்பாகத்துக்கு மரம்னு சொல்றோம். இந்த ஷாகையும் தனி மரமும் தனின்னு சொல்லிட்டோம்னால், இந்த சாட்சாத்தா மரம்ங்கிற சப்தத்தினால இந்த களை இருக்கிறத சொல்றோமா, அந்த பூத்து காய்ச்சி குலுங்கி என்ன பூவோட காயோட சேர்ந்து இருக்கிறதோட சேர்ந்ததுக்கும் மரம்னு தான் பேரு. அதுல தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னா பூ தனி, காய் தனி, களை தனி, இலை தனி, எல்லாம் தனித்தனி. அப்படி இருக்கச்ச கூட மரம்னு சொன்னோம்னால் அதனுடையதான அந்த கலையை அதுக்கு பிரிக்க முடியாததான ஒரு சம்பந்தத்துல இருக்கு பாருங்க. அது அந்த பிரிக்க முடியாததான அந்த சம்பந்தத்தினாலதான் அது ஒன்னா இருந்துட்டு இருக்கு. அது என்ன சம்பந்தத்தினால இருக்குங்கச்சே தார்க்கிகன் தான் சொல்றா இந்த சமவாயம்னு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு. மத்த சாஸ்திரக்கார சொல்றது இல்ல. அதனால பிரிக்க முடியாததான ஒரு சம்பந்தத்தை சமவாய ஸ்தேகைய. அபாவம்ங்கிறது பிராகபாவ, பிரத்வம்சாபாவ, அத்தியந்தாபாவ, அந்யோன்ய அபாவங்கிறது. பிராகபாவம்னா வஸ்து உண்டாறதுக்கு முன்னாடி, பிரத்வம்சமான உண்டாகி இருந்து பின்னாடி நஷ்டமான காலத்துல இருக்கக்கூடியதான அபாவம். கடம் உண்டாக போறதுங்கிற அவஸ்தையில இருக்கக்கூடியதான கடத்தினுடைய பிராகபாவம். உண்டாகி உபயோகப்படுத்தி கடைசியில பழசா போய் உடஞ்சு போச்சுன்னா அது பிரத்வம்சாபாவம். என்ன அந்யோன்யாபாவம். அத்தியந்தாபாவம்னா இல்லாதையே இருக்கக்கூடியது அத்தியந்தாபாவம். அந்யோன்யாபாவம்னா என்னன்னா, இது கடம் இல்லை, இது படம். படம்னா துணி. இது பானை இல்லை, இது துணி. இது துணி இல்லை, இது பானை அப்படின்னு இன்னொன்னு கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியதுக்கு அந்யோன்யாபாவம்னு சொன்னோம் இல்லையா. அத்தியந்தா அந்யோன்ய சதுரு. ஆக மொத்தம் அடுத்தாப்புல இத்தனை அந்த 7 பதார்த்தங்களை சொன்னோம், நவதிரவியங்களை சொன்னோம். நவதிரவியங்கள்ல பிருத்திவி, தேஜோ, வாயு, ஆகாச, கால, திக்கு, ஆத்ம, மனாம்சி, அதை பத்தி வரைக்கும் படிச்சோம். பிருத்திவியினுடைய லட்சணம் கந்தவதி பிருத்திவி, சீதஸ்பரிசவத்தியாக ஆபஹ, பிருத்திவி அப் தேஜஸ் உஷ்ணஸ்பரிசவத் தேஜः, பிருத்திவி அப் தேஜோ வாயு ரூபரகிதஸ்பரிசவான் வாயு, பிருத்திவி அப் தேஜோ வாயு. ஆகாசம்ங்கிற சப்தகுணகம் ஆகாசம்னு ஆகாசத்தை பின்னாடி சொன்னோம், அது இந்த ரீதியில சொல்லலைங்க. அப்புறம் காலம்ங்கிறது ஒரே காலம்தான், உபாதி பேதேன அதாவது பூதகால பவிஷ்யத் காலம் உபாதியினால சொன்னோம். கால திக்குங்கிறது ஒண்ணுதான், உபாதி தேச பேதேன திக்குக்கு என்ன பண்றது, தெற்கு வடக்குன்னு பேர் வச்சுக்கிறோம். ஒரே திக்கு தான். அத்தனையும் உங்களுக்கு எப்படின்னு ஒரு திக்கு பலதாக எப்படி நம்ம காண்பிக்கிறோம்னு சொன்னோம். அதே மாதிரி
சங்கியம் என்னன்னா ஒண்ணுதான் வாஸ்தவத்திலே வஸ்துவோட சேர்ந்தது. பாக்கி 2 3ங்கள்லாம் என்னன்னா நம்மளால மனசனால கல்பிச்சப்பட்டது, புத்தியினால கல்பிதமான நம்பர்கள். நம்ம கணக்குக்காக நம்ம பண்ணிட்ட கணக்கு அது. அதனாலதான் சங்கியான்னு பேரு வந்தது. சங்கியான்னா புத்திங்கிற அர்த்தத்தினால. இது ஆகாச பிருத்திவியப் தேஜோ வாயு ஆகாச கால திக்கு ஆத்மா. ஆத்மாங்கிறது 2 விதம், பரமாத்மா ஜீவாத்மா. பரமாத்மா விபு, ஜீவாத்மாங்கிறது அணுங்கிற மாதிரி சொன்னார். ஜீவாத்மா அனந்தம்னு சொன்னார். அனந்தம்னா நம்பர்னால கணக்கு பண்ணி சொல்ல முடியாததுக்கு அனந்தம்னு பேர். ஆத்மா மனாம்சி, மனசு அப்படின்னு தனியா மனாம்சி, காலதிகாத்மா மனாம்சி நவைவ. இந்த 9 தான் திரவியம். மனசுங்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த ஜீவனுடையதான அந்த ஞானத்தை ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது இருக்கு பாருங்க. அதனாலதான் அதுக்கு பிரதி சரீரம் இருக்கிறதாக மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டோரேஜ், அந்த எப்படி செல்லுல அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதே மாதிரி அதனாலதான் நம்ம என்னன்னா பூத காலத்துல அனுபூதமான விஷயத்த நம்ம மறுபடியும் ஸ்மரணத்தினால கண்டு வச்சுக்கிறோம். அந்த ஸ்மரணங்கிறது எப்படி ஏற்படுதுன்னா பூத காலத்துல, அதாவது பாஸ்டன்ஸ்ல நம்ம அனுபூதமான விஷயம் அந்த ஸ்டோர்ல போய் என்ன ஆயிடுறது, ஹார்ட் டிஸ்க்ல, மனசுங்கிற ஹார்ட் டிஸ்க்ல போய் உட்கார்ந்துக்கிறதுனால மறுபடியும் நினைக்கிற போது நமக்கு எப்ப தேவையோ அந்த இடத்துல மறுபடியும் வஸ்து வருது. இதை பத்தின பெரிய விசாரம் 12-13 கோடி விசாரம் பண்றார் நியாய சித்தாந்தனும் கிரந்தத்துல. இந்த அது தர்மபூத ஞானத்தை பத்தினதான விசாரம் ரொம்ப பெரிய விசாரம். அது கிட்டத்தட்ட 50-60 பக்கத்துக்கு விசாரம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மனசை பத்தி, மனசு புத்தி இதெல்லாம் அகங்காரம் இதெல்லாம் பத்தி பெரிய விசாரம் இது. ஆனால் இவ்வா சொல்லக்கூடியது மனாம்சி நவ இவ திரவியானி வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டோமா நேத்துக்கு? ஆமா. இப்ப அடுத்தாப்புல திரவிய குணத்தை பத்தி பார்க்கணும். என்ன குணம்? 24 குணம்னு சொன்னோம் இல்லையா? குணம் அதுல என்னன்னா ரூப ரசகந்த ஸ்பர சங்கியா பரிமாண பிரதக்த திரவத்வ ஸ்நேக, என்ன புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்தன தர்மாக சதுர்விம்சதிர் குணான்னு வரிசையா படிச்சுன்னு வந்தோம் இல்லையா? 24 குணத்துல முதல் குணம் ரூபம்னு சொன்னோம். ரூபம்னா அதுக்கு என்ன டெபனேஷன்னா சக்ஷுர் மாத்திர கிராக்கியோ குணோ ரூபம். நமக்கு ஞானேந்திரியங்கள் 5, அந்த 5 ஞானேந்திரியங்கள்னாலையும் 5 விஷயத்தை தான் கிரகிச்சுக்க முடியும். அதனால்தான் மனுஷனுக்கு 5 அறிவு, 6வது அறிவு மனசுனால பறிச்சுக்கூடியது. மனசு இந்த 5 ஞானேந்திரியங்கள் சம்பந்திச்சதுனால மனசுல விஷயங்கள் ஏறும். இந்த ஞானேந்திரியங்கள்னால கிரகிச்ச விஷயத்துக்கு அப்பாற்பட்டதான ஒரு விவேகம் பண்ணி அது அனாலிட்டிக் நாலேஜ்ங்கிறது பாருங்க. அந்த பகுத்தறியும் தன்மை மனசுக்கு மாத்திரம் தான் இருக்கும். ஆனால் இந்த மனசுக்குள்ள அந்த விஷயத்தை இன்புட் பண்றதுக்கு ஞானேந்திரியங்கள் டூல்ஸா இருக்கும். அதனால நியாயத்தை, அதனாலதான் இது பிரமாணம். இந்த பிரமாணத்தினால கொண்டு இந்த இந்திரிய இந்த ஞானத்துல இந்த நம்மளுடைய அந்த ஹார்ட் டிஸ்க்குங்கிற அந்த ஞானம் இருக்குல்ல, ஞானத்துல கொண்டு ஸ்டோர் பண்றது இருக்கு பாருங்க. அந்த ஸ்டோர் பண்றதுக்கு இந்திரியங்கள் காரணமா இருக்கு. என்னத்தால எதை பண்ண முடியும்னா சக்ஷுர் இந்திரியத்தினால் கேவலம் ரூபத்தை மாத்திரம்தான் கொண்டு புத்தியில சேர்க்க முடியும், ஞானத்துல கொண்டு சேர்க்க முடியும். அதனால சக்ஷுர்மா அந்த ரூபம்ங்கிறது கேவலம் சக்ஷுர் இந்திரிய மாத்திரத்தினால்தான் கிரகிக்க முடியும், வேற எதுனாலையும் கிரகிக்க முடியாது. சக்ஷுர் மாத்திர கிராக்கியோ குணோ ரூபம். சரி, இந்த சக்ஷுர் மாத்திர கிராக்கியம்ங்கிற இந்த எத்தனை வித ரூபம் இருக்குன்னு கேட்ட, நம்ம கலர் எத்தனை கலர் இருக்கு? அந்த ரூபம்ங்கிறது அந்த கலர் மாதிரி சுக்ல நீல பீத ரக்த ஹரித கபிஷ சித்திர இத்தனை பேர், என்ன 7 விதம், 7 விதமான, என்ன வெள்ளை, கருப்பு, மஞ்சள், ஷேப்பு, பச்சை, அப்புறமா கபிஷன்னா இப்படி இல்லாத ஒரு சாம்பல், இன்னும் நிறம்பல் இருக்கு. சித்திர, இது எல்லாமும் கலந்த வர்ணத்துக்கு சித்திரம்னு பேர். இப்படி 6 எல்லாம் கலந்த ஒண்ணு. இந்த வானவில்ல ஒண்ணு தெரியுது பாருங்க, 7 மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன்ல. அதே மாதிரி எல்லாமும் சேர்ந்ததான ஒரு ரூபம். இந்த சேர்ந்ததான ஒரு ரூபத்துல தனித்தனியான அந்த ஷேப்பு கருப்பெல்லாம் தனித்தனியா தெரியாத ஒரு ரூபம். சரி, பிருத்திவி ஜல தேஜோ விருத்தி. சரி, இந்த ரூபம் எதால இருக்கும்? பஞ்சபூதங்களுக்கு எந்தெந்த பூதங்களுக்கு ரூபம் இருக்கும்னு கேட்ட, பிருத்திவி பூதத்துல இருக்கும், அப்புல இருக்கும், தேஜஸ், இந்த 3 பூதங்கள்ல தான் ரூபம் இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடியதான் ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு சப்தகுணம் ஆகாசம், என்ன அப்படின்னு ஆகாசத்துக்கும் சரி வாயுவுக்கும் சரி இந்த ரூபம் கிடையாது, இந்த கலர் கிடையாது, இந்த கலர் கிடையாது. தத்திர பிருத்திவியாம் 7 விதம். பிருத்திவியில இருக்கக்கூடியதான அந்த ரூபம் 7 விதமா இருக்கும்.
ஜலத்துல என்ன ரூபம் இருக்குன்னால் அபாஸ்வர சுக்லம் ஜல. அந்த ஜலத்துக்கு அதாவது அபாஸ்வர சுக்லம்னா என்னன்னா டிரான்ஸ்பரண்டா ஜலத்துல ஒரு ரூபம் தெரியுது பாருங்க. இதை பார்த்தாலும் அதுக்கு அது என்னது, அது ரிஃப்ளெக்ஷன் இல்ல, ஊடுருவி பார்க்கக்கூடிய ஜலம். ஸ்வச்சமான ஜலமா இருந்ததுன்னா, ஜலத்தை அடியில மீன் இருந்ததுனாலோ, சின்னதான ஒரு சின்னதா நீ தங்கத்துல ஒரு மோதிரத்தை தூக்கி போட்டிருந்தாலும், ஒரு கல்லை தூக்கி போட்டா கூட நம்ம கண்ணால அது என்ன பண்றது, அந்த கண்ணுடைய தேஜஸான்னு ஊடுருவி போய் அடியில இருக்கக்கூடியதான பார்க்கும். ஸ்வச்சமான ஜலத்துல பாத்துலயே பாத்திரத்துல ஜலத்துல ஒரு சின்னதான ஒரு இதே ஒண்ணு போட்டோம்னு வச்சுங்க, கருப்பாவோ சேக்கப்பா ஒண்ணு போட்டோம்னா அது அடியில இருக்கிறது நம்ம கண்ணால பாக்குறோமா இல்லையா? அந்த பார்க்கக்கூடிய ஆனா பார்த்தா கூட அந்த ஜலத்துக்கு அது உள்ளுக்குள்ள அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு கலர் இருக்கா இல்லையா, அதுதான் அபாஸ்வர சுக்லம். அந்த அபாஸ்வர சுக்லம் ஜலே, பாஸ்வர சுக்லம் தேஜஸ். பாஸ்வர சுக்லம்னா என்னன்னா அந்த ஊடுருவலை விடாதபடிக்கு தன்னுடைய ரூபத்தை காண்பிக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன். பாஸ்வர சுக்லம். அதாவது வெள்ளையில ரெண்டு விதமான வெள்ளை, இது டிரான்ஸ்பரண்டானது, நான் டிரான்ஸ்பரண்டா அப்படிங்கிறத ரெண்டு சொல்லிட்டார். சரி, கந்தம், ரூப ரச கந்த. என்ன ரூப ரசம் அடுத்தாப்புல என்னன்னா ரசன கிராக்கியோ. ரசனானா நாக்கு, நாக்குலான மாத்திரம்தான் டேஸ்ட பாத்துக்க முடியும். அதனால ரசன கிராக்கியோ குணம் ரசா. சச்சா, அது எத்தனை விதமான ரசம் இருக்குன்னா ஷட்விதம் இல்லையா? அது மதுர ஆம்ல லவண கட்டுகஷாய திக்த பேதா. ஆயுர்வேதத்துல இந்த டேஸ்டுக்கு ஒரு டேஸ்டுக்கு ஒரு குணம் உண்டு. உடம்ப வளர்க்கறதுல, அதாவது ஃபர்தரா உடம்ப மேல் மேலும் உடம்புல இந்த ஃபிளஷை தூக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இது மதுர ரசத்துக்கு. அதுதான் உடம்ப வளர்க்கும். முதல்ல உடம்ப வளர்க்கறதுல ரொம்ப பிரதானமான ரசம் மதுரம். ஆம்லம் புளிப்பு, இன்னும் கொஞ்சம் அதோடைய குறவு. லவண உப்பு, அது இன்னும் குறவு. கடு கசப்பு, அது இன்னும் குறவு. கஷாயம் கசப்பும் இல்லாத மாதிரி ரெண்டு கட்டானா இருக்கு பாருங்க, அது கஷாயம். என்ன திக்த புளிப்பு, இப்படியாக 6 விதமான ரசம் இருக்கு. இந்த ரசத்துக்கு ஆயுர்வேதத்துல பல குணம் சொல்லியிருக்கு. இந்த சில இடத்துல வாந்தி வந்ததுன்னா உடனே புளிப்பா கொடுத்தோம்னா வாந்தி நிற்கும் எல்லாம் சொல்றேன். அதுல ஆயுர்வேத விஷயம் இது. ஒரு இதாவது பூர்வோக்தமான ரசத்தினுடைய குணங்கள், அதனுடையதான தன்மைகள் நல்லது ரொம்ப ஜாஸ்தி. பின்ன பின்ன வர ரசங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நல்ல தன்மை குறையும் மனுஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதுல பிருத்திவி ஜலவிருத்தி ஷட்விதா. பிருத்திவி ஜலவிருத்தி, இந்த ரசம் இருக்கு பாருங்க, எதுல இருக்கும்? பிருத்திவியில இருக்கும், ஜலத்துல இருக்கும். தத்திர பிருத்திவியா, இந்த 6 விதமான ரசமும் பிருத்திவியில இருக்கும். ஜலே மதுரையே. ஜலம் மாத்திரம் என்ன கேவலம் மதுரம்னா சாப்பிட்டோம்னா நம்ம ஜலத்தை சாப்பிடுச்சே நமக்கு என்ன ஆகுது, ஒரு பரம திருப்தி வருது. சர்க்கரையை இப்ப கலந்து சாப்பிட்டா தித்திப்பு வர மாதிரி தித்திப்பு இருக்கான்னு கேட்டோம்னா அந்த மாதிரி தித்திப்பு இல்லை. நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல தன்மையா இருக்கு பாருங்க, சுவாதுவா இருக்குன்னு பேர். சுவாதுனா இந்த சுகரை போட்டு சர்பத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்கு தான் தித்திப்புன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு அனுபவத்துக்கு போக்கியமா கசப்போ இல்லாத பிடிக்கி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தேவையா. இப்ப கற்பஞ்சாறு மாதிரி இருக்கு அந்த ஜலம்னு சொல்றோம் பாருங்க. ஒரிஜினலா கற்பஞ்சாறுல திதிப்பு இருக்க மாதிரி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு போக்கியமா இருக்கு, அதனால அது மதுரமா இருக்குன்னு அர்த்தம். கிராண கிராக்கியோ குணோகந்த. ஓகே ஓகே, ஜலே மதுரை ஏவா. ஓகே, ஜலம் வந்து மதுரமா இருக்குங்கிறதுக்கு தாத்பரியம் அதுதான். கிராண கிராக்கியோ குணோகந்தா. கந்தம், கந்தம்னா என்னன்னா நாக்குனால அறியக்கூடிய தன்மையுடையது கந்தம்னு பேரு. சஹா திவிதா சுரபிகி அசுரபிச்சு. நல்ல வாசனை கெட்ட வாசனைன்னு ரெண்டு இருக்கும் இல்லையோ, அந்த ரெண்டு வாசனைக்கும் பேரு. பிருத்திவி மாத்திரம், இதுனா பிருத்திவிங்கிற இந்த போதத்துல மாத்திரம்தான் இருக்கும் இந்த கந்தம், வேற எந்த திரவியத்திலையும் இருக்காது. துர்கேந்திரிய மாத்திர கிராக்கியோ குணாஹா ஸ்பர்ஷா. இந்த தொடு தன்மை, அறியும் தன்மை, அதாவது ஸ்பர்ஷங்கிறது என்னன்னா தொட்டா புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அது கேவலம் தோல்ல மாத்திரம் இருக்கக்கூடிய தன்மை. அந்த தோல்ல கூட நமக்கு காப்பு காய்ச்சி போச்சுன்னா அந்த இடத்துல செல்ஸ் எல்லாம் டெட் ஆயிடும். ஆனால் நமக்கு அந்த இது இருக்காது, சொரணம் இருக்காது. அதனால டெட் செல் இல்லாததான தோல் பாகம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நகத்து நுனியில மேல கையை வச்சோம்னா புரியாது நமக்கு. நகங்கிறது மேட் ஆஃப் டெட் செல். அதனால நகமும் சரி தலைமும் இரு சரி. அதனால அந்த இடத்துல இல்லையேன்னு கேட்க முடியாது. அதனால தொகேந்திரியம் எங்க ரத்த சஞ்சாரம் நன்னா இருந்துன்னு இருக்கோ அந்த இடத்துல தொட்டா உடனே சொரின்னு நமக்கு என்னமோ கையை வச்சோம்னா சொரசொரன்னு தெரியுது, என்னமோ சொரசொரன்னு இருக்கே, என்னமோ போல இருக்கேன்னு தெரியும். அதனால பாக்கியத்துல வெளியில இருக்கக்கூடியதான தோல்னால அறியக்கூடிய அந்த தன்மைக்கு ஸ்பர்ஷம்னு பேரு. சஹா திரிவிதா. அந்த ஸ்பர்ஷமானது 3 விதம் சொன்னோம். சீதஸ்பர்ஷம், உஷ்ணஸ்பர்ஷம், அனுஷ்ண அசீத ஸ்பர்ஷம். மொத்தம் 3 விதம்.
குளிர்மையா இருக்கக்கூடியது, சூடா இருக்கக்கூடியது, கூடும் இல்லாத குளுமையும் இல்லாத ரெண்டுத்துக்கு மத்தியமமா இருக்கக்கூடியது. பிருத்திவி தேஜோ விருத்தி வாயு, பிருத்திவி அப்பு தேஜோ வாயு விருத்தி. இந்த ஸ்பர்ஷம் இதுல என்னன்னா பூதங்கள் வேதாந்தத்துல சொல்லுவா முதல்ல என்னென்ன ரீதியில சிருஷ்டிச்சு வந்த அப்படிங்கிற போது ஆத்மன் ஆகாச சம்புத ஆகாசாத் வாயு வாயு அக்னி அக்னேராப்ஜ பிருத்திவி இந்த கிரமத்துலதான் உண்டாருது பூதங்கள்லாம். சயின்டிபிக்கா சொன்னச்சு நீங்க பிசிக்ஸ் படிக்கச்சும் அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. ஒரே காலத்துல எல்லா பூதம் உண்டாகணும்னு அவளும் சொல்ல முடியாது, சயின்ஸை படிச்சவாளும் சொல்ல முடியாது. இதுக்கு அதனால என்னன்னா பூர்வ பூதங்கள், அதாவது முதல்ல உண்டான பூதங்கள்ல இருக்கக்கூடியதான குணம் அடுத்தாப்புல உண்டாகக்கூடியதான பூதத்துல முன்பூத குணமும் சேர்ந்து இருக்கும்னு சொல்றது. அதனால ஆகாசம், ஆகாசத்துல சப்தம், வாயுல சப்தமும் ஸ்பரிசமும், தேஜஸ்ல சப்தஸ்பரிச ரூபம், அப்புறம் ஜலத்துல சப்தஸ்பரிச ரூபரசம், பிருத்திவியில சப்தஸ்பரிச ரூபரச கந்தம், இப்படியாக 4 விதம் 5 குணமும் சேருக்கும். இந்த மாதிரி இந்த கிரமத்துல வேதாந்தத்துல சொல்லியிருப்பா. அதனால என்ன சீதோ இப்ப என்ன பண்றது, சீதோ உஷ்ணஸ்தேஜசி அனுஷ்ணா சீதா பிருத்திவி வாயு. பிருத்திவியிலையும் வாயுலையும் என்ன மாதிரி குணம் இருக்குன்னா உஷ்ணமும் இல்லாமல் சீதமும் இல்லாமல் வெதவதப்பா இருந்துருக்கும்னு வச்சோங்களேன். வெதவதப்பு சூட்ல சேர்த்தியான்னு அதுவும் இல்லாத எதுவும் இல்லாத இருக்கும், அவ்வளவுதான். சரி, ரூபாதி சதுஷ்டயம் பிருத்திவியாம் பாகஜம் அனித்யம். சரி, இந்த பிருத்திவியில என்ன குணங்கள் சொன்னமோ இல்லையோ, என்ன அந்த குணங்கள் ரூபாதி சதுஷ்டயம் பிருத்திவியாம், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்னாலேயோ இல்லைன்னா ஷூட்டுனால வரக்கூடிய ரியாக்ஷன்னால வரக்கூடியதான அந்த பரிணாமம் சேஞ்ச் இருக்கு பாருங்க, அது அனித்தியமான பரிணாமம்னு பேர். அனித்தியம். பாகஜம்னு என்ன அர்த்தம்னா ஒண்ணும் இல்லை, இப்ப பானைய சுடச்சே என்ன ஆகுதுன்னா களிமண்ணால பானையை பண்றான். களிமண்ணால பண்ண பானை என்ன ஆகும்னா சுட சுட அந்த களிமண் எல்லாம் கலர் மாதிரி ஷேப்பா மாறுறது. அந்த அது பாகஜத்தினால அதுல என்ன அந்த ஷேப்புங்கிற குணம் உண்டாரு. அந்த ஷேப்புங்கிற குணம் அது அப்படியே நித்தியமாவே அதுலயே இருந்துட்டு போகுமான்னா அது அந்த இடத்துல பானை இருக்கிற வரைக்கும் அதுல இருந்துட்டு இருக்கும், கரெக்டு தான். இருந்தாலும் அந்த ஷேப்பு நிச்சயமா அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் பிற்காலத்துல பிரத்வம்சம் வந்துடுத்துனா அதுக்கு அந்த கலர்லாம் மாறி போயிடும் மறுபடியும், அப்படிங்கிற மாதிரி சொல்றேங்க. பிருத்திவியாதி ரூபாதி சதுஷ்டயம் ரூபரசகந்த ஸ்பர்ஷம், இந்த 4 குணம் இருக்கு பாருங்க. இது வேற ஒரு சம்பர்க்கத்தினாலேயோ இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷன்னாலேயோ வருமானால் அது அனித்தியமாகத்தான் இருக்கும், நித்தியமான குணம் இல்லை. அந்நத்திர அபாகஜம் நித்தியம் அனித்தியம். அபாகஜம்ங்கிறது பை நேச்சர், இட்ஸ் ஓன் நேச்சர் என்னமா இருக்குமோ அது எப்பவுமே நித்தியமா இருக்கும், சமயத்துல அனித்தியமாவும் இருக்கும். நித்தியமா தான் இருக்கும்னா அனித்தியமா 2 விதமாவும் இருக்கும். ஆனால் பாகத்தினால வந்தக்கூடியதான அந்த குணமானது நித்தியமாக கண்டிப்பா இருக்காது, அதனால அனித்தியம். சரி, எந்த இடத்துல நித்தியமா இருக்கும் எந்த இடத்துல அநித்தியமா இருக்குன்னா நித்தியமான வஸ்து நித்தியமான பரமாணுல இருக்கக்கூடியதான அந்த ரூபங்கள்லாம் நித்தியமாவே இருந்துட்டு இருக்கும். இது தார்க்கிகன் அவார்டுதான லாஜிக்கா சொல்லக்கூடிய விஷயம். இது இந்த லாஜிக்கா சொல்லக்கூடிய லாஜிக்கா தான் இதை நம்ம அப்ரோச் பண்ணமே தவிர மற்ற விஷயத்துக்கு இது எட்டாது. லாஜிக்கு மாத்திரம் தான் எட்டுவது. சில ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, அதனால இந்த வார்த்தை சொல்றேன் நான். நித்தியகதம் நித்தியம் அனித்தியகதம் அனித்தியம். அனித்தியமான வஸ்துல இருக்கக்கூடியதான் அனித்தியமா இருக்கும். சரி, ஏகத்வாதி இப்ப ரூபரசகந்த ஸ்பரிச சங்கியா, அடுத்தது என்ன சங்கியா, ஏகத்வாதி விவகார ஹேது சங்கியா. சங்கியான்னா நம்பர்னு சொன்னேன், அந்த நம்பங்கிறது புத்தினால் ஏற்பட்டதுன்னு நேற்றுக்கு எல்லா கதையும் சொல்லிவிட்டேன். அதனால இந்த சங்கிய நம்பருங்கிறது என்னன்னா 9 சப்ஸ்டான்ஸ் சொன்னமோ நவதிரவியாணி நவைவ திரவியாணின்னு அந்த திரவியங்கள்ல தான் இந்த சங்கிய திரவியத்துக்கு விசேஷணமாக இருந்துட்டு இருக்கும். விசிஷ்டாத்வைத விசிஷ்டத்தை கொண்டு அதாவது விசிஷ்டம் ஏகம் தத்துவம்னு சொல்றாருங்க. அதே அசேட சிதஜித் விசிஷ்டம் பிரம்மைகமேவ தத்துவம்னு சொல்றாருங்க. அதனால ஒவ்வொரு வஸ்துக்கும் அந்த ஏகத்துவம்னு அந்த வஸ்துவனுடைய தன்மையோட சேர்ந்த அந்த ஏகத்துவம். நீங்க வியாகரணம் வாசிக்கிற போது பிராதிபதிக லிங்க விமான வச்சன மாத்திரே பிரதமான்னு அங்க சொல்றாரு. பிரதமா விபக்திக்கு பிராதிபதிக மாத்திரே லிங்க மாத்திரே பிராதிபதிகார்த்த லிங்க பரிமாண வச்சன மாத்திரே. வச்சனம்ங்கிறது ஏகத்வ ஏகத்யோஜன ஏகத்யோஜன பகுவச்சனங்கள். 1 இருந்தா ஏகவச்சனம், 2 இருந்தா தியோஜனம், இப்படிலாம் சொல்ல முடியும். அந்த அர்த்தத்துல பிரதமா விபக்தி வருதுன்னு அங்க சொல்ல போறார். அதனால என்னன்னா ஒரு சப்தத்தை உச்சரிக்கிற போது நீங்க என்ன வச்சனத்துல வேணாலும் சொல்லுங்க, அந்த சப்தத்தினுடையதான அந்த சப்த நிஷ்பத்தியா இருந்தோ இல்லையோ, ராமஹாங்கிற சப்தம்
நிஷ்பத்தியாத்தேவே ராமன்னா அந்த ஏகத்துவ விசிஷ்டமான ராமன்ங்கிற சப்தம் சொல்றது. அதே மாதிரி சப்தத்தோடையே அந்த வஸ்துவோட கூடயே அந்த வஸ்துவத்தை சொல்லக்கூடிய சப்தத்தோட கூடவே இந்த ஏகத்வாதி சங்கியா அதோடயே இருந்துன்னு தான் இருக்கும். பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த ஏகத்துவத்தை மாத்திரம் பிரிச்சு பார்க்க முடியாது. தித்யாதி சங்கியங்கள்னா அபேட்சா, அதாவது கம்பேரிட்டிவ் வேல்யூங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டேன். இப்ப என்னன்னா ஏகத்வாதி விவகார ஹேத்துக்கு சங்கியா நவதிரவிய. இது எங்க இருக்குன்னா திரவியங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும். ஏகத்வாதி பரார்த்த பரியந்தா. பரார்த்தன்னா மில்லியன் ட்ரில்லியன்லாம் சொல்ற மாதிரியோ பரார்த்த அந்தாய ஸ்வஹா பரார்த்தாய ஸ்வஹா என்ன 10,000 கோடி எல்லாம் சொல்லிட்டு போறோம் இல்லையா? அது வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவு நம்பர் இல்லைன்னா அந்த கணித மேத ராமானுஜன் என்னென்னமோ கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அந்த மாதிரி எவ்வளவு தூரம் நம்பர் எழுத முடியுமோ அத்தனை, ஒரு நம்பரை போட்டு பின்னாடி சைபரை சேர்த்துக்க முடியுமோ அத்தனை நம்பர் சேர்த்துக்கோங்க. கோடி, 10 கோடி, 1000 கோடி, 100 கோடி. விபரார்த்த காலம் வினாவஸ்தானம்னா 200 கோடி வருஷம்னு சொல்றாரு. இந்த இதுல பிரளயம் வரப்போது எப்படி நமக்கு தினமும் பகலும் மாத்தி மாத்தி வரப்போது 2 வேளைக்கும் நடுவுல ஒரு சந்தி இருக்கு பாருங்க. கார்த்தால சூரியோதயம் ஆறத்துக்கும் சூரியோதயத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் நடுவுல ஒரு காலம் சந்தியா காலம் இருக்கோ இல்லையா? அந்த சந்தியா காலம். அதே மாதிரி சாயந்தரமும் இந்த பிரதோஷ காலம்னு சொல்றோம். அந்த பிரதோஷ காலம்னா எப்படின்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறமா 8:15 மணி வரைக்கும் உடையதான அந்த காலத்தை பிரதோஷ காலம்னு சொல்றோம். இது பகலுக்கும் ராத்திரிக்கும் சந்தியா காலம். 8 யாமம் ஒரு நாள். அந்த 8 யாமம்ல ராத்திரியில 3 யாமம், பகல்ல 3 யாமம். பாக்கி இந்த கார்த்தால இந்த சூரியோதயத்துக்கு முன்னையும் பின்னையும் உடையதான அந்த 3 மணி காலம் இருக்கு பாருங்க, 1:30 மணி. அது ஒரு சந்தி. அதே மாதிரி மத்தியானத்துல ராத்திரியில சாயந்தர காலத்துல சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடியும் சூரியாஸ்தமனத்துக்கு பின்னாடியும் அந்த 1:30 மணி 3 மணி நேரம். அதாவது 24 மணி நேரத்தை 8ஆ பிரிச்சு இந்த 3 அந்த 3 கீழே 3 இருக்கா. பகல் கார்த்தால 3 சாயந்தரம் 3 பிரிச்சு எடுத்துட்டு 6 நாழி போச்சுன்னா பாக்கி 18 மணி. அத பகல இப்ப ஈக்குவலா வச்சிருந்து இது ஈக்குவல் கணக்கு. ஆக்சுவலா சூரியோதயத்தை கரெக்டா அந்த கரெக்டா பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்டா பார்த்தோம்னா முன்ன பின்ன ஒரு நாளைக்கு 4 நிமிஷம் முன்ன வரும் பின்ன வரும். இதே மாதிரி அந்தந்த மாசத்துக்கு ஏத்த மாதிரி, அதாவது 32 நாள் உடையதான மாசத்துல கூட இருக்கும், 28 நாள் இருக்கிற மாசத்துல குறைஞ்சு போகும் தினமானம், ராத்திரி மானம் ஜாஸ்தியா. அதே மாதிரி ஏறத்தாழ இருக்கும். ஆனாலும் ஒரு அப்ராக்சிமேட் நம்ம 6 மணின்னு வச்சுருக்கோம் கணக்கு. நம்ம ஊர் கணக்குக்குது. இதே நான் ராஜஸ்தான் பக்கம் போனோம்னா அஸ்தமிக்கிச்சு 7:30 மணி ஆயிடும் சமயத்துல. அதே மாதிரி சார்த்தால சூரியன் உதயிக்கிற போது என்னன்னா சமயத்துல 4 மணிக்கு பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துடும் அந்த ஊர்லயே. நம்ம இந்தியாவிலேயே ராஜஸ்தான் பக்கம் போனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நான் நேரம் பார்த்துருக்கேன்னா. சரி, இப்ப நான் தேவையில்லாத இத்தனை கதையும் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. இது ஜாஸ்தி பண்றது. இந்த ஏகத்வாதி விவகாரம் பரார்த்த பரியந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது நித்திய பரார்த்தம்னா 2 கோடி 200 கோடி 100 கோடிக்கு பரார்த்தம்னு பேரு. 200 கோடிங்கிறது ஒரு அதாவது யுகத்தினுடைய சந்தி காலம் அப்படிங்கிறத இந்த பரார்த்தங்கிற வார்த்தைக்காக நான் இத்தனை கதை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஏகத்துவம் நித்தியகதம் நித்தியம். அந்த ஏகத்துவங்கிறது நித்திய வஸ்துவில இருக்கக்கூடியதானது வஸ்து நித்தியமாவே ஏகமாவே தான் இருக்கும். அதுக்கு மேல அது மாறாது. நித்தியமான வஸ்து ஒன்னா இருக்கிற இடத்துல அனித்தியகதம் அனித்தியம். அனித்தியமான வஸ்துவில இருக்கக்கூடியதான அந்த சம்கே இருக்கு பாருங்க, அது அனித்தியமா இருக்கும். இப்ப பானை ஒண்ணு அனித்தியமான பானை இருக்கு. அந்த பானையில அந்த ஏகத்துவங்கிற சங்கியா இருக்கு. பானை உடஞ்சு போச்சுன்னா அந்த ஏகத்துவம் இருக்குமான்னு கேட்டோம்னா கண்டிப்பா இருக்காது. அதனால அனித்தியகதமான அந்த சங்கியா அனித்தியமா இருக்கும். தித்வாதுகந்து சர்வத்திர அனித்தியமே. அதனால்தான் அதை பாருங்க சொல்லிட்டாருங்க. 2, 3 நம்பர் எல்லாம் சொல்றாங்களோ இல்லையா, அது எப்படி இருக்குமா, நிச்சயமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. நேற்று உங்களுக்கு கிரிக்கெட் 11 பேர் நம்பர் கணக்கு சொன்ன பாருங்க. முதல் நம்பர் நம்ம அபேட்சையினால வச்சுக்கிறோம். 2வது நம்பர் அந்த 1, 2, 1, 1ங்கிற நம்பருமானது அவனுடையதான சரீரத்தோட சேர்ந்துதான அந்த ஏகத்தான் அவனோட இருக்கும். ஆனால் அந்த பேட்ஜை மாத்தி 1ஆம் நம்பரை மாத்தி 2ஆம் நம்பர் காரணம் 3ஆம் நம்பரை மாத்தி 1ஆம் நம்பர்ல மாத்தி வச்சோம்னா அது என்னன்னா அது அவனோட இருக்காது. அது நம்ம அபேட்சையினால வச்சுக்கூட. அதனால இந்த தித்யாதிகள்லாம் அனித்தியம். தித்யாதி அனித்தியம்ங்கிறதுக்கு காரணம் புரிஞ்சுதான் நான் சொன்ன காரணம். ஹலோ ஹலோ புரிஞ்சுதோ இல்லையோ நீ காரணம். தித்வாதிகள்லாம் 2ங்கிற சங்கையில இருந்து நம்பர்கள்லாம் அனித்தியம்ங்கிற காரணம் சொன்னேன்னு புரிஞ்சுதானே? சரி. మానవ వ్యవహార అసాధారణ కారణం పరిమాణం. హలో స్వామి సాయిగా అర్థమైంది. ఓకే 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 అర్థమైంది. మానవ వ్యవహార అసాధారణ కారణం పరిమాణం. பரிமாணம்னா மெஷர்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த மெஷர்மெண்ட் நம்ம ஜலத்தை வெள்ளணும்னா லிட்டர்னு சொல்றோம், இதுல கிலோன்னு சொல்றோம், குருத்துவங்கிறதுலாம் சொன்னோம் இல்லையா?
அந்த மானவ விவகார காரணம்னா என்னன்னா, இந்த ஓப்பனா இருக்கக்கூடியதான இந்த வெத்தடத்துல இப்போ 1 லிட்டர் பால்னு சொன்னோம்னா இந்த பால் எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறதோ அதை பரிமாணம், பரிமாணம். அது சுத்தளவு, மேலளவு, கீழளவு எவ்வளவு தூரத்தை இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறதோ அது பரிமாணம்னு பேரு. என்ன, ஆனால் இந்த ஆகாசம்ங்கிறது என்ன பண்றதுன்னா எல்லாத்துக்கும் தன்னிடத்துல இடம் கொடுக்கறது. அது அந்த ஆகாசத்துல இந்த இது எவ்வளவு தூரம் இடத்தை ஆக்குபை பண்ணிக்கிறதோ அது பரிமாணம்னு அர்த்தம். அது இந்த பரிமாணம்ங்கிறது எல்லா அந்த 9 திரவியத்துக்கும் இருக்கும். இந்த நவதிரவிய வர்த்தி தச்சதுர்விதம், அது கூட 9 திரவியங்கள் இருக்கும். அதுலயும் 4 விதம் இருக்கு. என்னன்னா இப்ப பாருங்க, நமக்கு கிலோ கணக்குல வைக்கிறோம், லிட்டர் கணக்குல வைக்கிறோம், வெயிட் கணக்குல வைக்கிறோம், எல்லாம் மாத்தி மாத்தி வைக்கிறோம். நீட்டல், அளத்தல் இல்லையா, இந்த என்னது ரன்னிங் ஃபுட்டு, அப்புறமா அந்த மாதிரிலாம் கணக்கு வச்சு அதே மாதிரி இது 4 விதம்னு சொல்லிட்டே இருக்க. எந்த இடத்துல 4 விதம்? அணு, மகத், தீர்க்கம், ஹ்ரஸ்வம், சேதி. என்னமா 4 விதம்னா, அணுன்னா ரொம்பவும் பரம சூக்ஷமா இருக்கு, மகத்னா ரொம்ப பெருசு, ரொம்ப சின்னது, அந்த அணு மகத்னா அணுங்கிறதுக்கு என்னன்னா ரொம்ப சின்னது, மகத் ரொம்ப பெருசு. நீட்டல் எல்லாம் நீட்டமா இருக்கிறது, குறைவா இருக்கு, குட்டையா இருக்கு. நீட்டம், குட்டை, சின்னது, பெருசு அப்படிங்கிறதாக 4 விதம் அர்த்தம். அணுன்னா இத்தினோண்டுக்கு இருக்கு. அணு அப்படி அர்த்தத்துல இந்த அணு சப்தத்தை பிரயோகம் வாங்கிக்க கூடாது. அணுன்னா சின்னது, மகத்துனா சின்னது, பெருசு. நீட்டல் அளவில் குட்டையா இருக்கிறது, பெருசா நீட்டமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீட்டல் அளவையில சரி, வெயிட்டிலும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதா 4 விதத்துலதான் இந்த பரிமாணத்தை சொல்லிட்டு இருக்கோம். பிருதக் வியவகார அசாதாரண காரணம் பிரதக்தம். இவன் இதுல இருந்து அது மாறுபட்டது அப்படின்னு நம்ம ஒரு விவகாரம் பண்றோமோ இல்லையோ, இது அதுவல்ல. என்னது இது? இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் இல்லை, அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் இல்லைன்னு உன்னையே பிரிச்சு பார்க்கிறதாக ஒரு புத்தி இருக்கோ இல்லையோ, அந்த பிரிச்சு பார்க்கக்கூடியதான அந்த புத்திக்கு தான் பிரதக்தம்னு பேரு. என்ன பிரதக்தம்? இது எல்லா வஸ்துவிலையும் அந்தந்த வஸ்து ஸ்வரூபத்தோடயே சேர்ந்து இருக்கு இந்த பிரதக்தம்னு. இப்ப மாடை பார்த்தா இது ஆடு இல்லைன்னு நம்ம சொல்லணும்னா எப்படி நம்ம தன்னாலே புரிஞ்சுப்போம் அதை. அதனால இது மாடு ஆடு இல்லைன்னு சொன்னோம்னாக்கா தனியா சொல்ற போது என்னன்னா, ஆட்டுலேருந்து இது வேறுபட்டது அப்படின்னு நம்ம சொல்ற போது இது வேறுபடுத்தி காண்பிக்கிறது எதுன்னா, மகாபாஷ்யத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. மகாபாஷ்யம்ங்கிறது பஸ்பஜான்னிகத்துல ஒரே சப்தம் வியாக்கியானம், அதாவது சப்தங்களை பத்தி சொல்ற போது சப்தானாம் வியாக்கியானம், இந்த அன்வாக்கியானம் எல்லாம் போட்டு சப்த சாஸ்திரத்தை பத்தி சொல்லும் போது சப்தங்களை கொண்டு சப்தங்களையே வியாக்கியானம் பண்ண முடியுமா? இதுவே சப்தம் தானே. சப்தத்தை பத்தி சொல்றதுக்கு நீ சப்தமே சொல்ல முடியுமான்னு. இப்போ நானே ஸ்டூடெண்ட், நானே வாத்தியார்னா இருந்துன்னு பண்ண முடியுமா? அந்த மாதிரி நானே ஸ்டூடெண்டா நானே வாத்தியார், அந்த மாதிரி 2 ஆக்ஷன் பண்ண முடியுமான்னு. பிதாபுத்திர சம்பந்தங்கள்லாம் அது சசம்பந்திகமான சம்பந்தம். அதனால இன்னைக்கு பிள்ளையா இருக்கிறோம், நாளைக்கு அப்பாவாக முடியும். அதனால குருவா இருக்கிறோம் சிஷ்யனாக முடியுமானாக்க, அவன் குரு சிஷ்யனா இருந்துட்டு இன்னொருத்தனுக்கு அவன் குருவாக முடியும். அவனே ஒத்தனே என்ன பண்ண முடியாது, தானே தனக்கு ஆச்சாரியனா, தானே தனக்கு சிஷ்யனாவும் ஆக முடியாது. அதனால அந்த மாதிரி இல்லாது பிருத்தக்வ விவகாரம். இது அதுவல்லன்னு சொல்ற போது இவன் என்ன, இவன் ஆச்சாரியன் குரு சிஷ்யன் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மைக்கு பிரதக்தம்னு பேரு அப்படின்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் தன்னுடையதான சொரூபத்தோட இருக்கு. ஏன்னா சப்தத்தினாலே சப்தத்தை வியாக்கியானம் பண்ண முடியுமா நாங்க கேட்டுட்டு, கௌரி சுக்தே நாஸ்வ நகர்தபா, ஏன் சொல்ல முடியாது? கௌஹூன்னு சொல்ற, கௌஹூன்னு சொன்னேன்னா அதுலயே உனக்கு அர்த்தம் புரியுதா இல்லையா? அது நாஷோ நகர்தபக, அது குதிரையும் இல்லை கழுதையும் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? அதனால ஒரு சப்தம் தானே கௌஹூன்னு சொன்னேன், அந்த ஒரு சப்தமே வியாக்கியானம் பண்ண முடியுமாண்ணா? கரெக்டா புரியுது பாரு, நன்னா வியக்தமா புரியுது. கௌஹூன்னு சொன்னதுனால என்ன புரியுது? இது அஸ்வம் இல்ல, இது கழுதை இல்ல அப்படின்னு தெரியுறதோ இல்லையா? நான் ஒரு சப்தத்தினாலே ஒண்ணு. அதனால என்னன்னா, வஸ்துனுடைய அந்த ஸ்வரூபமே மத்த வஸ்துவில இருந்து தன்னுடையதான ஸ்வரூபமே பேதத்தை எடுத்து காமிக்கும். அதுதான் பிருதக்குன்னு விவகாரம் சொல்றது அப்படின்னு மகாபாஷ்யத்துல சொன்ன வார்த்தை இந்த இடத்துல தேவையில்லாத அதிகப்படி சொல்லிவிட்டேன். மத்ததுல இருந்து மாத்தி பறித்து பார்க்கக்கூடியது, மாத்தி பார்க்கக்கூடிய தன்மைக்கு பிரதக்தம் பேரு. இது எல்லா திரவியத்திலையும் இருக்கும். அந்த எல்லா திரவியத்திலையும் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னால் அது வஸ்து ஸ்வரூபமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சம்யுக்த விவகார ஹேது சம்யோகா. ஹலோ சுவாமி, பிருத்தத்துவம்ன்றத ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா அது எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வித்தியாசப்படுத்தி வேதீகரணம் பண்ணி அதுலேருந்து தெரிஞ்சிக்க கூடிய விஷயம் பிருத்தத்துவம். ஆமா, சரியா? அதேதான் சொன்னேன். வஸ்து ஸ்வரூபமே இதர பேதத்தை காண்பிக்கும்ங்கிறது சொன்னேன். அது வஸ்து ஸ்வரூபத்திலேயே இருக்குங்கிறது வேதம் பிருதக். இது அதுல இருந்து மாறுபட்டதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது அதுவல்ல, அதுல இருந்து மாறுபட்டதுன்னு சொல்றோம் இல்லையோ, அதுக்கு தான் பிருதக்குன்னு சொல்றோம். சாய்க்காம
ஓகே. சம்யுக்த வியவஹார ஹேது சம்யோக. ஒன்னோட ஒண்ணு அது சேர்ந்து இருக்கு. இப்ப நெல்லை என்ன பண்ணிருக்கோம்னா ஒரே கும்பலா போட்டிருக்கோம். என்ன நல்ல கும்பலா போட்டிருக்கோம். இப்ப நெல்லோட நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஒன்னா போட்டிருக்கோம். நெல்லிக்காயோட சுண்டைக்காய் சேர்ந்து இருக்கு அப்படின்லாம் சேர்ந்து சொல்ல முடியும். ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருக்கக்கூடியதான அந்த தன்மைக்கு சம்யோகம்னு பேரு. இதுவும் சர்வ திரவியவர்த்தி. இந்த சம்யோகம் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டோம்னா, சம்யோகங்கிறது ரெண்டு வஸ்து இருக்கிற இடத்துல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிற இடத்துல கரெக்டா எல்லா வஸ்துவிலையும் இந்த சம்யோகம் இருக்கும். சம்யோகம்ங்கிறது ரெண்டு வஸ்து இருக்கும். இப்ப இந்த சம்யோகம் இப்போ சுண்டைக்காயும் நெல்லிக்காயும் ஒன்னா கொட்டுறோம். இந்த சுண்டைக்காயும் நெல்லிக்காயும் ஒண்ணு சேர்ந்து போச்சு. சுண்டைக்காயில நெல்லிக்காயினுடைய சம்யோகம் ஒரு பார்ட்டு. அதனால நெல்லிக்காயில சுண்டைக்காயோட சம்பந்தம். அதனால இந்த சம்பந்தமானது வினிஷ்டம். திஷ்டோப்பியசோ பரார்த்தத்வாதுன்னு மேல சொல்லிட்டு போறார். ஆனால் இது எல்லா திரவியத்துக்கும் இன்னொரு திரவியத்தினுடைய சம்பந்தம் இருக்குது. அது எல்லா திரவியத்துக்கும் இந்த சம்பந்தமானது சம்யோகமானது இருந்திருக்கும் அப்படின்னார். சம்யோக நாசகோ குணோ விபாகம். விபாகம்னா என்னன்னா ஏற்கனவே சேர்ந்திருந்து அதை பிரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதான் சம்யோக நாசகம். அதுக்கு விபாகம்னு பேரு. இந்த விபாகமும் சர்வ இதெல்லாம் புத்தியினால செய்யக்கூடியதுன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம விசிஷ்டாத்வைதத்துல 10 தான் குணம்னு சொல்லி முடிச்சுட்டா இந்த இதெல்லாம் அதுல சேராதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிவிட்டா. இதெல்லாம் என்னன்னா இருக்கிறத வகைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி விஸ்தாரமா சொல்லிட்டு போறாரு இந்த நியாய சாஸ்திரத்துல. பராபர விவகார அசாதாரண காரணே பரத்வா பரத்து. இப்ப பரத்வம் அபரத்வம்னு ரெண்டு சொல்லும் இல்லையோ, இது ரொம்ப மேலது இது ரொம்ப கீழானதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அது என்னன்னா பர அபர விவகார அசாதாரண காரணே பரத்வா பரத்வே. பரம்னா இது ரொம்பவும் பல இடத்துல அதிக இடத்துல வியாப்தமா இருக்கு. இது பரம் அபரம் சேதி சாமானியம் திவிதம்னு சொன்னோம் இல்லையா. இப்ப கோத்தம்னு என்னன்னா பசுமாடுங்கிற தன்மையானது எல்லா மாட்டுக்கிட்டே இருக்கு. அது நிறைய இடத்துல அதிகமா இருக்கு. இப்போ கருப்பு காராம்பசுன்னு சொல்றோம். இப்ப இந்த காராம்பசுல அந்த கோத்தம்ங்கிற தன்மை இருந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த கோத்தம்ங்கிற தன்மை என்ன ஆகும், கொஞ்சம் அந்த இடத்துல சிங்க்ரோனைஸ் பண்ணி குறைஞ்சு போயிடும். இப்ப கருப்புங்கிற நம்பர் எண்ணின்னு போனப்போ இப்ப 100 மாடு இருக்கு. 100 மாடுலயும் மாட்டுத்தன்மை இருக்கு. அதுல கருப்பு பசுன்னு பார்த்தோம்னா 4 தான் இருக்கும். அந்த 4லயும் இந்த மாட்டுத்தன்மை இருக்கும். ஆனால் என்னன்னா இது அதிக இடத்துல இருக்கு. இது இந்த கோத்தம்ங்கிறது அந்த கிருஷ்ண கோத்தம்ங்கிறது என்னன்னா அந்த 4 மாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனால என்னன்னா ஒண்ணு பரமானது இன்னொன்னு அபரமானது அப்படிங்கிறதா பராத்வா அபரத்வங்கிறத பத்தி சொன்னார். வே விவிதே. இது என்னன்னா இது அதிகமா இருக்கிறது அல்பமா இருக்கிறதுங்கிறது என்னத்தினாலன்னா திக்குனாலையும் காலத்தினாலையும் பரம் அபரம்ங்கிறதாக சொல்றோம். தூரத்தினால திக்கிருதம் பரத்வம், சமீபத்தினால திக்கிருதம் அபரத்வம். என்ன இப்போ ரொம்ப தூரத்துல இப்ப 10 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியது ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அதே இங்க பக்கத்துல இருக்கக்கூடியதான் அது அபரம். என்ன அதாவது டிஸ்டன்ஸ் வைஸ் பாக்குறதே பராபரம் எப்படி சொல்றதுங்கிறத டிஸ்டன்ஸ் வச்சு காண்பிக்கிறார் இங்க. தூரத்தே திக்கிருதம் பரத்வம், சமீபத்தே திக்கிருதம் அபரத்வம். ஜேஷ்டே காலகிருதம். இவன் ரொம்ப வயசுல இவன் ரொம்ப மூத்தவன் சொல்றோம்னா மூத்தவங்கிறது என்னன்னா காலத்தினால மூத்தவன். அதனால என்னன்னா இது ஒண்ணுத்துல தேசோபாதி ஒண்ணு காலோபாதி. தேசோபாதினாலையும் காலோபாதினாலையும் இந்த பராபரத்துவங்கிறத நம்ம என்ன பண்றோம், விவகாரம் பண்றோம். இந்த தேசோபாதி தேசோபாதிங்கிறது திக்குனாலையும் வரும், அதனால காலத்தினாலையும் வரும் அப்படிங்கிறதாக சொல்றோம். கனிஷ்டே காலகிருதம் அபரத்துவம். கனிஷ்டன்னா சின்ன வயசு, அவன் காலத்தினால குறைச்சலா இருக்கான் அப்படிங்கிறதுனால அபரம்னு அர்த்தம். பராபரங்கிறது பராபர. அப்புறமா குருத்துவம்னா வெயிட்டுக்கிறதுக்கு வெயிட் சொல்றோம் இல்லையா, எத்தனை கிலோ 3 கிலோன்னு விட்டோம், அதுக்கு பேர் குருத்துவம்னு. ஆக்சுவலே இந்த கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க, அதுதான் குருத்துவம். இந்த குருத்துவமானது எப்படி நம்ம மேல தூக்கிப்பட்ட வஸ்துவான்னு தன்னால மறுபடியும் கீழே வருது பாருங்க, அதுக்குதான் குருத்துவம்னு பேரு. அந்த குருத்துவம் மரத்துல பழம் ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் அந்த குருத்தமானது மரத்தோட சேர்ந்துன்னு இருக்கு. அந்த மரத்தோட சேர்ந்துன்னு இருக்கக்கூடியதான அந்த குருத்தமானது அது அதிகம் தாங்க முடியாத போய் என்ன ஆகும், தன்னால பழம் இறந்து பழுத்து போய் பத்துன்னு கீழே விழுது பாருங்க. ஆத்ய பதன அசமவாயு காரணம் குருத்துவம். ஆத்ய பதன அசமவாயு காரணம் குணசைவன்னு சொல்றாருங்க தார்க்கிகார். வஸ்து உண்டாறதுக்கு சமவாயி அசமவாயி நிமித்தம்னு 3 விதமான காரணம் சொல்றான். என்ன அசமவாயு காரணத்து குணசைவ. இந்த அசமவாயு காரணம் அசமவாயு காரணம்னா கபாலத்வய சம்யோகம் அசமவாயு காரணம் பானை உண்டாறதுக்கு. நான் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு மனசுல புரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அசமவாயு காரணம் இதெல்லாம் என்னன்னா மரத்துல இருக்கக்கூடியதான பழம் கீழே ஏன் விழறதுன்னா அதனுடையதான வெயிட் இருக்கிறதுல, அதனால கீழே விழறதுங்கிறது தான் குருத்துவங்கிறத ஆத்யபதன அசமவாயு காரணம்ங்கிற சப்தத்தினால சொல்றாருங்க. விழறத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட்
விபாகம் ஏற்படக்கூடியதான அந்த ஆத்தியக்ஷணம் இருக்கு பாருங்க. மரத்துக்கும் அந்த காய்க்கும், மரத்துக்கும் அந்த பழத்துக்கும், தேங்காய் மரத்துல முத்தி போச்சு தன்னால கீழே விழறதோ இல்லையோ, அந்த ஃபர்ஸ்ட் அதனுடையதான செப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் இருக்கு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் என்ன பண்றதுன்னா அதனுடையதான வெயிட்னால ஏற்படும். அதுக்கப்புறமா இதனுடையதான கிராவிடேஷனல் பவர்னா தன்னால கீழே விழறது. ஆனால் முதல் செப்பரேஷன் ஏற்படக்கூடியதான காரணம் என்னன்னா அதனுடைய வெயிட் தான் அதுக்கு காரணம்ங்கிற சொல்றீங்க. ஆத்தியபதன அசமவாயு காரணம், அசமவாயு காரணங்கிறது இங்க விபாகத்தை சொல்றீங்க. குருத்துவம் பிருத்திவி ஜலவிருத்தி. இந்த குருத்துவங்கிறது எங்கெங்க இருக்குன்னா பிருத்திவியிலையும் ஜலத்திலையும் தான் இருக்கும், மற்றதுக்கு கிடையாது. வாயுக்கு இருக்கான்னு கேட்டோம்னால் வாயு இந்த கீழே தான் இழுக்கணும்னு அவசியம் இல்லை. வாயு சைட்லயும் இருக்கும், மேத்துலயும் இருக்கும். என்ன அதாவது நகைக்கடையில இது போடுற போது, அளவு போடுற போது என்ன பண்ணுவோம்னா 2 பக்கம் கண்ணாடி வச்சு மறைச்சு போடுவோம். ஏன்னா காத்து அவன் ஃபேன் அடிக்கிறச்ச காத்து அடிச்சுன்னா சமயத்துல ஓப்பன் பண்ணி வச்சானா காத்து அழுத்தம். அதனால ஒரு பக்கம் எந்த பக்கம் காத்து அழுக்கிறது அங்க வெயிட் ஜாஸ்தி, 2 கிராம் 3 கிராம் ரெண்டு கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா போடும். அதனால எல்லாம் அப்படி காத்து அழுத்தமே தவிர அது குருத்துவத்தினால அழுத்தாது. அதனுடையதான கரண்ட் இருக்கு பாருங்க, கரண்ட்னால அமுத்தது, குருத்துவத்தினால அமுத்தல்ல. ஓகே. ஆத்ய சந்தன அசமவாயு காரணம் திரவத்துவம். குருத்துவங்கிறது வெயிட், திரவத்துவங்கிறது கீழே விட்டா ஜலமானது. எப்படி தஸ்மாத் உதகமுச்சதே உதானிஷர் மகீர் தஸ்மாத் உதகமுச்சதே யதா பப்ரவதாயந்தி யதா மாசா அகர்ஜரம்னு வேதம் சொல்லிட்டு போறது பாருங்க. எப்படி மனுஷனுடையதான நாள் சட்டுன்னு கழிஞ்சிட்டு போறது அப்படிங்கிறத வேதம் எப்படி உபதாசம் சொல்றதுனால் யதா ஆபஹா பிரவதாக யந்தி. பிரவதாக ரொம்ப வேகமா ஜலத்தை விட்டோம்னா மேல விட்ட ஜலத்தை கீழே கொண்டு போறது தன்னால யாரும் பிடிச்சி தள்ளல, தன்னால கிடுகிடுன்னு ஓடி போறது பாருங்க. இமயமலையில இருக்கக்கூடிய ஜலமானது கிடுகிடுன்னு கங்கை எவ்வளவு சீக்கிரமா ஹரித்வார்ல சேர்றது பாருங்க. அதே மாதிரி மனுஷனுடையதான யதா பிரவதாயந்தி யதா மாசா அகர்ஜரம். இப்படியாக தான் மானசும் வருஷம் இவனுடையதான ஜரையும் அப்படிங்கிறதா உதாரணம் சொல்லிட்டு போறது. அதனால என்னன்னா ஆத்திய செந்தன முதல்ல பெருக, செந்தனா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு உண்டாகக்கூடியதான அந்த விபாகம் இருக்கு பாருங்க, அந்த காரணம், அதுக்கு பேரு திரவத்துவம்னு பேரு. இப்ப ஜலத்தை கீழே விட்டோம்னா, பூமியில விட்டோம்னா என்ன ஆகும்? எங்க கீழே இருக்கோ கீழ் நோக்கி தன்னால அது ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கு. அதுதான் திரவத்துவம். பிருத்திவி இந்த குணம் எங்கெங்க பிருத்திவி பூதத்துல இருக்கும், ஜலத்துல இருக்கும், தேஜஸ்லயும் இருக்கும். தது விவிதம் சாம்சித்திகம் நைமித்தியம். சாம்சித்திகம்னா பை நேச்சர், சம்சித்தம்னா பை நேச்சர், பை இட்ஸ் ஓன் நேச்சர். நைமித்திகம்னா சொல்லுங்க. செந்தன அசமவாயு காரணம் திரவத்துவம். அதாவது இந்த திரவத்துவம்ன்ற அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துல பெருக ஆரம்பிச்சு கீழ் நோக்கி வருது. அதான திரவத்துவம். திரவத்துவங்கிறது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க கூடியதான அந்த ஃபர்ஸ்ட் க்ஷணம் இருக்கு பாருங்க. ஆத்தியங்கிறது ஃபர்ஸ்ட் க்ஷணம். அந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டே போறதுக்கு முதல் க்ஷணத்துல இருக்கக்கூடியதான அந்த தன்மை தான் திரவத்துவம்னு சொல்றாரு. ஆத்திய சந்தன எப்படி விழறதுக்கு முதல் செப்பரேஷன் எந்த விங் ஆஃப் எந்த பர்டிகுலர் அந்த டயத்துல உண்டாருதோ அந்த பர்டிகுலர் டயத்துல ஃபர்ஸ்ட் அதோடைய செப்பரேஷன் ஏற்படுறதுக்கு குருத்துவம் காரணம்னு சொன்ன மாதிரி அந்த திரவத்தை ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கூடியதான அந்த ஃபர்ஸ்ட் க்ஷணம் இருக்கு பாருங்க, அது திரவத்துவங்கிற குணம் இருக்கிறதுனால ஆரம்பிக்கிறது. அதுக்கு மேல டெவலப் ஆகி தன்னால போயிட்டே இருக்கு. அப்புறம் இன்னொரு டிஸ்டிங்ஷன் சுவாமி, இப்போ திரவம்ன்றது அதுவும் அக்னியும் வேறுபடுறது. எப்படின்னா திரவம்ன்றது மேலேந்து தான் கீழே கொட்டும், கீழே இருந்து மேல போகாது. அதே மாதிரி இந்த அக்னின்றது கீழே இருந்து மேலதான் போகும், மேலே இருந்து கீழே வராது. அதான் அக்னேர் ஊர்தஜலனம் வாயோஸ்திரியக் பவனம் அனுமனசோச்சாத்தியம் சூத்திரம். இப்ப நான் ஒரு வாக்கியம் நடுவாத வாக்கியம் யதாப பிரவதாயந்தின்னு என்னன்னா, பிரவதான்னா பிரவதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கீழ் நோக்கின்னு அர்த்தங்க. யதாப பிரவதம் இதே மாதிரி மனுஷனுடையதான ஜரையாந்து கிடுகிடுன்னு ஓடிண்டே இருக்கு. அதனால நீ என்னென்ன பண்ணணும் உபனிஷத்து உங்களுக்கு உபதேசம் பண்றது. பிரவதாயந்தின்னா பள்ளம் நோக்கி எப்படி ஜலம் வேகமா போறதோன்னு அர்த்தங்க. ஆத்ய சந்தன அசமவாயு காரணம் திரவத்து. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆறதுடையதான ஃபர்ஸ்ட்
டயத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த என்ன சொல்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடியதான அந்த சமயத்துக்கு உடையதானதுக்கு திரவத்துவம் பேரு. இது பிருத்திவி பூதத்துல ஜலவிருத்தியில ஜலபூதத்துல அக்னிங்கிற பூதத்திலையும் இருக்கு. தத் விவிதம். சாம்சித்திகம்னா பை நேச்சர், நைமித்திகம்னா கிருத்திரிமம், அதாவது நம்மள ஆர்டிபிஷியலா உண்டாக்கக்கூடியதுன்னு ரெண்டு விதம். சாம்சித்திகம் ஜலத்துல நேச்சுரா இருக்கு. நைமித்திகம் பிருத்திவி தேஜசோ. நைமித்திகம்னா என்னன்னா பிருத்திவி எப்பவுமே குண்டா இருக்கும். அது பிடிச்சு வச்சோம்னா களிமண் கட்டியா நின்று இருக்கும். அந்த கட்டியா நின்று இருக்கிற பிருத்தியில ஜலத்தை கொண்டு அரைச்சோம்னா அது கரைஞ்சு தன்னால ஓடும் பூமியில. அதே மாதிரி அது நைமித்திகம். பிருத்திவி தேஜஸோ, அதே மாதிரி தேஜஸும் ஸ்ப்ரெட் ஆகும். நெருப்பு நீங்க கேட்ட கலவலி நெருப்பு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகுனா மேல் நோக்கி ஸ்ப்ரெட் ஆகும். பக்கத்துலயும் அது மேல் நோக்கி மாத்திரம் போகணும்னு அர்த்தம் இல்ல. பக்கத்துல இருக்கிறத கீழையும் பிரிச்சுக்கிறதோ இல்லையா சமயத்துல. ஒரு துணி கீழே இருந்ததுன்னா துணியும் கீழே பிடிச்சுன்னு அப்படி மேல ஏறுறதோ இல்லையா அப்புறமா. அதனால என்ன அது நைமித்திகம். அது பிருத்திவி தேஜஸோ. பிருத்திவியாம் கிருதாதோ அக்னி சம்யோகஜம் திரவத்துவம். சரி, கிருதம்ங்கிறது நெய் இருக்கோ இல்லையோ, அந்த நெய் என்னன்னா பிருத்திவி குணமா பிருத்திவி திரவியமா இல்லைன்னாக்க அது தேஜசமான குணமானா என்ன? பிருத்திவியாம் கிருதாதௌ, பிருத்திவி திரவியமா இருக்கக்கூடியதான நெய் இத்தியாதிகள்ல அக்னி சம்யோகஜம், அதுல நெருப்புல கொஞ்சம் வச்சோம்னா அந்த கட்டியா இருக்கக்கூடியதான நெய் என்ன ஆறுது? ஊருகி பாருது. அது என்னன்னா அக்னி சம்யோகத்தினால உண்ணக்கூடியதான திரவத்துவம். அது ஔபாதிகம். இது என்ன? தேஜசி சுவர்ணா. சரி, தேஜோ திரவியம்ங்கிற சுவர்ணம் இருக்கு பாருங்க, அது கூட இதே மாதிரி ஓடக்கூடியதுதான். என்னது? திரவமா ஓடக்கூடியதுதான். ஓடாத இருக்கிறதுக்கு தான் அதுல என்ன பண்றோம்? காப்பர் மிக்ஸ் பண்றோம். அது தைஜசம், சாம்சித்திகமான தைஜசம். சரி, ஸ்நேகம்னா என்னன்னா பிரிஞ்சு இருக்கக்கூடியத ஸ்கேட்டடா தனித்தனியா இருக்கக்கூடியத ஒண்ணு சேர்க்கக்கூடியதான குணம்னு இருக்கு பாருங்க. அது எதுக்கு இருக்குன்னா அதுக்கு ஜலத்துக்கு தான் இருக்கு. அதனால தான் கட்டடம் கட்டச்ச நீங்க என்னத்தை போட்டாலும் கெமிக்கல் போட்டா கூட மறுபடியும் என்னன்னா கூட ஜலத்தை சேர்க்கணும். அந்த ஜலம் சேர்க்காத கெமிக்கல் இருக்க முடியாது. ஏக்கம், அதாவது பிரிஞ்சதை ஒன்னா சேர்க்கறது. அதனால ஸ்னேகா அது ஜலமாத்திர விருத்தி. ஜலம்ங்கிற அந்த பூதத்துக்கு தான் ஒண்ணு பிரிஞ்சு இருக்கிறத ஒண்ணு சேர்க்கக்கூடியதான குணம் உண்டு. ஸ்ரோத்ர கிராக்கியோ குணஹா சப்தா. காதுனால சுவாமி ஒரு நிமிஷம். அந்த ஸ்னேகத்துக்கு இது டெஃபினேஷன் சொல்ற. சூர்ணாதி பிண்டீபாவ ஹேதுஹு குணஹா ஸ்னேகா. அதுக்கு என்ன அர்த்தம்? சூர்ணாதி பிண்டீபாவ ஹேதுன்னா சூர்ணம்னா டஸ்ட். பொடி. டஸ்ட்னா இப்ப ஒண்ணும் இல்ல, ரவா இருக்கோ இல்லையா, ரவா உருண்டை பிடிக்கிறோமோ இல்லையோ, சின்ன 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 கணங்களா இருக்கா இல்லையா, அது சின்ன சின்ன திரவியமா தானே இருக்கு. ஸ்மால் கிரெயின் தானே அது. அந்த சூர்ணமா பொடியா இருக்குன்னு அர்த்தம். பொடியா இருக்கக்கூடியது சூர்ணமா இருக்கக்கூடியதுன்னா பொடி மாவா இருக்கு, பிளவரா இருக்குன்னு வச்சுங்களேன். பிண்டி பாவம்னா பிண்டம் பிடிக்கிறதுனா ஒரே கட்டியா பிரிச்சு வச்சுக்கிறோமோ இல்லையா கையால. ஸ்ராத்தாதிகள்ல கரமதெல்லாம் என்ன பண்ணுவா, அதே மாதிரி புடிச்சுதானே வைக்கணும். அதே மாதிரி புடிச்சு வைக்கிறது இருக்கு பாருங்க, பிண்டி பாவனா. அத அபிண்டா பிண்டி பவதீதி பிண்டி பாவம். ஏற்கனவே தனியா பொடிப்பொடியா இருந்தத குண்டா கட்டியா பிண்டமா ஆக்கிறது இருக்கு பாருங்க, பிண்டி பாவம். அபிண்டம் பிண்டம் அபவது, இது பிண்டி பாவகான்னு வச்சுங்களேன். சரி, விப்ரத்யாந்த சப்தம் இது பிண்டி பாவகா. சரி ஜலமாத்திர விருத்தின்னு கொடுத்திருக்கு. அந்த குணமானது இந்த ஒண்ணு சேர்க்கக்கூடிய குணம்னு அர்த்தம். பிரிஞ்சிருக்கக்கூடியதான நானாவாக பிரிஞ்சிருக்கக்கூடியதான அந்த வஸ்துக்களை ஒண்ணு சேர்க்கக்கூடிய கேவலம் ஜலம்ங்கிற இந்த பூதத்தை தவிர வேற எதுக்கும் இல்லைன்னு அர்த்தம். சம்சர்க்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐட்டம். அது சம்சர்க்கம்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா சம்சர்க்கம்னு சொன்ன தப்பு இல்ல. அந்த சம்சர்க்க சப்தத்துக்கு இன்னும் சில பல அது சமயத்துல பிரிஞ்சு போயிடும். இப்ப பிரியாத சம்பந்தம் இருக்கு பாருங்க, அந்த பிரியாத சம்பந்தமா இருக்கிறது தான் பிண்டி பாவம் இந்த இடத்துல. சரி, இப்ப சாட்சியா மாதிரி இந்த ரவா உருண்டை பண்றோம். ரவா உருண்டை பண்ணிட்டு அதான் அதுக்கு முதல்ல இந்த தனியா இந்த ரவையை வறுத்துக்கிறோம். ரவையை வறுத்து செய்ய அதுலயே நெய் இருக்கு. அதுல அந்த நெய் தான் ஒவ்வொரு ரவையும் ஒன்னா சேர்க்கிறதா? அந்த நெய்னா அந்த நெய்யில உங்களுக்கு ஜலத்தினுடைய பார்ட் இருக்கு. அதுல
அது நெய்ங்கிறது உங்களுக்கு பிருத்திவி இப்பதான் கொஞ்சம் நெய்ங்கிறது பிருத்திவி திரவியம். அந்த பிருத்திவி திரவியத்துக்கு கனிஷ்ட சுவாவம் பிருத்திவி திரவியத்துக்கு. பிருத்திவி திரவியத்துக்கு உஷ்ண சம்பந்தத்தினால அது திரவமாறுதுன்னு இப்பதான் முன் வாக்கியத்துல சொன்னேன். அது திரவமா திரவத்துவம்ங்கிறது யாருடைய குணம்? ஜலத்தோடைய குணம். அந்த கனிபாவமா இருக்கக்கூடிய இது பிருத்திவியினுடைய குணம். அந்த திரவத்துவங்கிறது அந்த ஸ்ப்ரெட்டா பிரிஞ்சு தனியா பிரிஞ்சு பெருகிறதுங்கிறது அந்த தன்மையானது ஜலத்தோட குணம். இப்ப அந்த நெய்யுங்கிறது என்ன பதார்த்தம், என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ்னா பிருத்திவி பூதத்தினுடைய சப்ஸ்டான்ஸ். அது அந்த பிருத்திவி பூதத்தினுடைய சப்ஸ்டான்ஸ் இருந்தா கூட நெருப்பு படுற போது அது திரவமா போறதுன்னு சொன்னோம். நெருப்பு படுற போது திரவமா போறதுக்கு அதுல ஜலாம்சம் கலந்துருக்கு. அந்த ஜலாம்சத்தினால்தான் இந்த சூர்ணாதி பிண்டியாக இருக்கக்கூடியதான ரவையை என்ன பண்றது, சூர்ணத்தை பிண்டி பாவமாக்குறது, ஒண்ணாக்குறது. சரி சுவாமி. ஸ்ரோத்ர கிராஹ்யோ குணஹா சப்தா, காதனால கேட்கக்கூடியதானதுக்கு சப்தம்னு பேரு. அது ஆகாசம்ங்கிற பூதத்துல மாத்திரம் இருக்கும், ஆகாசம் மாத்திரம் இருக்கு. சத்விவிதா, அந்த சப்தமானது சம்ஸ்கிருதமாக இருக்கக்கூடியதான, அதாவது கிளியர் கட்டாக ஒரு காதி இத்தியாதி வர்ணங்கள் ரூபமாக இருக்கக்கூடியதான சப்தம் ஒண்ணு, சொல்லக்கூடியதான எந்த வர்ணமும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேவல சவுண்டு மாத்திரம் இருக்கக்கூடியது. அக்ஷர ரூபமா இருக்கக்கூடியதான சவுண்டு கேவலம் இதமித்தம்னு என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இடி இடிக்கிறதுங்கிறான், இடியில என்ன கான் இடிச்சதா டான் இடிச்சதான்னு அதுக்கு எந்த அர்த்தமும் தெரியாத ஒரு சவுண்டு போடுறது பாருங்க என்ன. அதே மாதிரி இருக்கும், துவன்யாத்மகமாயும் இருக்கும், வர்ணாத்மகமாயும். வர்ணாத்மகம்னா காக்கா இத்தியாதி அகாராதி வர்ணங்களை போலையும் இருக்கும். இப்ப துவனின்னா பேரி தாடனம் பண்றோம், அதெல்லாம் துவனி. அதுல அக்ஷரங்கள் இப்ப நீங்க மிருதங்காதிகள் எல்லாம் அக்ஷரத்தை அப்படியே வாசிக்கிறான். இவன் இப்படி ஆன் சொன்னோம்னா மிருதங்கத்துல ஆன் அடிச்சு காமிக்கிறான். அந்த மாதிரி கூடியதான துவனி அது வர்ணாத்மகமான. அது ஈவன்தோ அது என்னன்னா பேரிய தாடனங்களை கூட இந்த வர்ணாதி துவனிகள் ஏற்படுறது. இதமித்தம்னு தெரிஞ்சுக்க முடியாததான ஒரு துவனிய துவன்யாத்மகம்னு இங்க சொல்றாரு. என்ன வர்ணாத்மகச்ச துவன்யாத்மகோ பேரியாதோ, பேரி தாடனாதிகள் வரக்கூடியதான அந்த சவுண்டுக்கு சாதாரணமா இப்ப கூட மிருதங்காதிகள் எல்லாம் பேரி தாடனம் போல் அதுக்கு வித்தியாசம். மிருதங்கத்துல இவன் கான்னு சொன்னோம்னா கானுக்கு மிருதங்கம் அடிக்கிறது. அதே மாதிரி நாயனத்துல வாசிக்கிறான், அதுல கூட இந்த அக்ஷரம் அப்படியே பெரிய வீணையில அந்த மாதிரி வாசிக்கிறான். இந்த மீனல் எல்லாம் வாசிக்கிறான். எந்தோரோ மகானுபாவர்னா அதே மாதிரி வீணல் எந்தோரோ மகானுபாவரும் அதுவும் சொல்றது. அதனால என்னன்னா அதுல வரக்கூடியது கூட வர்ணாத்மகமான துவனி வரும், வர்ணாத்மகம் இல்லாததான வரக்கூடியதான துவனிக்கு பேரியாதிலேருந்து வருது. அது சொன்ன வர்ணாத்மகா சம்ஸ்கிருத பாஷாதி ரூபம். வர்ணாத்மகமான துவனி பாஷையில இருக்கு, சம்ஸ்கிருதம் மாத்திரம் இல்ல, சம்ஸ்கிருத பாஷாதி ரூபம். எல்லா பாஷையிலயும் ஏபிசிடி இருக்க மாதிரி ஆ இருக்க மாதிரி இருக்குன்னு. சர்வ விவகார ஹேது ஞானம் புத்தி. புத்தினா என்னன்னா உலகத்துல எல்லாத்தையும் விவகாரம் பண்றதுக்கு காரணமாக இருக்கும். எத்தி மனசா அத்தியாயத்தி தத்வாஜா வதத்தின்னு வேதம் சொல்லப்படுது. மனசு முதல்ல தூண்டுதல் இருக்கு. ஆத்மா புத்தியா சமேத்தியார்த்தான் மனோயுக்தே விவக்ஷயா மனக்காயாக்னிமாகந்தி சற்பரேரயதி மாறு. அதனால என்னென்ன ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும்னா முதல்ல தூண்டுதல் எங்க ஏற்படுறதுனால் புத்தியில ஏற்படுறது. அந்த புத்தியினுடைய இன்னொரு இதுதான் மனசு. என்ன சர்வ விவகார ஹேது. உலகத்துல எந்த ஆக்ஷன் என்ன ரியாக்ஷன் எதை பண்ணணும்னாலும் முதல்ல என்ன பண்றதுக்கு புத்தி வந்துருக்கு. அதுதான் புத்தி. அந்த புத்தி தான் என்ன பண்றது, ஞானத்தை ஸ்டோர் பண்ணிக்கிறது. அதுதான் விருத்தி. அது என்ன சொல்றாருங்க, சித்த விருத்தி நிரோதகான்னு முதல்ல யோக சூத்திரம் ஆரம்பிக்கிறார் பாரு. யோகா சித்த விருத்தி நிரோதா. சித்தத்துல இருக்கக்கூடியதான ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடியத தடுக்கணும். அந்த ஸ்டோரேஜ் தான் என்ன பண்ணிக்கிறதுன்னா, சின்ன குழந்தையா இருக்குச்சு அதுக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால கலகலன்னு எல்லாத்தையும் பேசி சிரிச்சுன்னு விளையாடும். வயசாக ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாகி போச்சுன்னா என்ன ஆகும்னா, உடம்புல என்ன ஆகுதுன்னா, இப்போ செடிமெண்ட் ஜாஸ்தியா போச்சுன்னா ஜலத்துல கலக்கம் ஜாஸ்தியா. அதே மாதிரி மனசுக்குள்ள தேவையில்லாதெல்லாம் போட்டுட்டோம்னா மனசுல என்ன ஆகும், வெயிட் ஜாஸ்தி ஆகிடும், நிம்மதி இல்லாத போடும். அதனாலதான் சித்த விருத்தி நிரோதா. சித்தத்துல இருக்கக்கூடியத நீ பிளாக் பண்ணினியானா நிம்மதி ஆகலாங்கிறத சொல்றாருங்க. சத்விதா ஸ்மிருதி அனுபவச்சேதி சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. இந்த புத்தியானது ரெண்டு விதம். என்ன சொன்னார், புத்தின்னு சொன்னார், அது ரெண்டு விதத்துல சொன்னார். ஒண்ணு ரைட் நவ் அனுபவிக்கக்கூடியது அனுபவமும், ஸ்மிருதினா பூதபூர்வ காலத்துல நம்மளால அனுபவிக்கப்பட்டது ஸ்மிருதின்னு சொல்றோம். அந்த சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம். ஏற்கனவே நம்ம பிராக்டிக்கல்ல ஒரு விஷயத்தை பத்தினதான ஒரு அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு ஸ்மிருதின்னு சொல்றோம். சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம். தத்பின்னம் ஞானம், அதை தவிர மாறுபட்டதான ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, சம்ஸ்காரம் இல்லாதபடிக்கு இப்ப ரைட்டும் நம்ம அனுபவிச்சிருக்க, அதுக்கு அனுபவம்னு பேரு. சத்விதா.
அந்த அனுபவமானது ரெண்டு விதமா இருக்கு. யதார்த்தம் உள்ளதை உள்ளபடியா புரிஞ்சுக்க கூடியதான ஒரு அனுபவம் இருக்கு, உள்ளதை மாத்தி புரிஞ்சுக்க கூடியதான ஒரு அனுபவம், ரெண்டு விதமான அனுபவம் இருக்கு. தத்வதி தத்பிரகாரம். இப்ப யதார்த்தம்னா அது என்ன மாதிரி இருக்கோ உள்ளதை உள்ளபடியே புரிஞ்சுக்கு தத்வதி தத்பிரகாரக அனுபவா யதார்த்தம். தத்வதி தத்பிரகாரகம்னா உள்ளதை உள்ளபடியேன்னு அர்த்தம். தமிழ்ல எப்படி சொல்றோம், உள்ளதை உள்ளபடியே புரிஞ்சுக்கிறது தான் யதார்த்தம். அதுதான் இப்படி சம்ஸ்கிருதத்துல தத்வதி தத்பிரகாரக ஞானம். என்ன சைவ பிரமான் பிரமாணம்னு சொன்ன பாருங்க நேத்துக்கு. அதுதான் பிரமான்னா என்னன்னா பிரகிருஷ்டாமா பிரமா, யதார்த்தம் உள்ளதை உள்ளபடியே புரிஞ்சுக்க கூடியது. அதுக்குத்தான் பிரமேன்னு பேரு. மான்னா ஞானம், பிராமான்னா பிராபசர்க்கமான அந்த மாவுக்கு என்னன்னா உள்ளதை உள்ளபடியே யதார்த்தம். அதுதான் உள்ளதை உள்ளபடியே பிரமா. அதுக்கடுத்தாப்புல ததபாவதி தத்பிரகாரக அனுபவ அயதார்த்தம். இப்போ ஞானம் புத்தியை சொன்னோம், புத்தியில யதார்த்தம் அயதார்த்தம்னு ரெண்டு சொன்னோம். யதார்த்தம் தத்வதி தத்பிரகாரகம், அயதார்த்தம்னு ததபாவதி தத்பிரகாரம். எது அதுவாக இல்லையோ நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப பார்த்து சுண்ணாம்பு கலக்கி வச்சிருக்கான், பாக்கிறதுக்கு சின்ன பாத்திரத்துல எடுத்துக்கான், பார்த்தா வெள்ளையா இருக்கிறதுனால என்ன பண்றோம், அதை பால்னு நினைச்சுக்கலாம். சமயத்துல சுண்ணாம்பு, அந்த காலத்துல சுண்ணாம்புக்கு தனியா ஒரு குகை, சுண்ணாம்பு குகைன்னு ஆத்துல வச்சிருப்பா. அந்த சுண்ணாம்பு மத்தவா தொடக்கூடாது. தொட்டாச்சுன்னா அதுக்கு தீட்டு உண்டு. சுண்ணாம்பு பானைக்கு தீட்டு உண்டு. அதாவது சிலத்துக்கு திருஷ்டி தோஷம் உண்டு, சிலத்துக்கு ஸ்பர்ஷ தோஷம் உண்டு. சிலத்துக்கு திருஷ்டி தோஷமும் உண்டு, சிலத்துக்கு ஸ்பர்ஷ தோஷமும் சேர்ந்து உண்டு. அந்த மண்பானைகளுக்கெல்லாம் திருஷ்டி தோஷம் உண்டு, சிலத்துக்கு ஸ்பர்ஷ தோஷம் உண்டு. இந்த சுண்ணாம்புக்கு அதே மாதிரி ஆத்துல என்ன பண்ணிருப்பான்னா ஸ்பர்ஷ தோஷமும் உண்டு, திருஷ்டி தோஷமும் உண்டு. அதனால என்ன பண்ணிருப்பான்னா ஆத்துக்கு உபயோகப்படுத்தணும்னா ஒரு எத்தலையில எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டு அந்த பானை கண்மாரவே எடுத்து உள்ள வச்சிருவா. அந்த காலத்து விஷயம். இப்ப இந்த காலத்துல கடையில எல்லாரும் வாங்கி போடணும், எல்லாரும் சாப்பிட்றாத, தராதரம் இல்ல, சர்வத்திர சாப்பிட்றாத. அந்த தீட்டு உண்டு, அதுக்கு தோஷமும் உண்டு, எல்லாம் உண்டு சுண்ணாம்புக்கு. அதை என்ன பண்ணிருப்பான்னா நல்லா தாளிச்சு வச்சிருப்பா. சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பா இருக்கட்டும், இல்லைன்னா கனிஞ்சல் சுண்ணாம்பா இருக்கட்டும், ஜலத்தை கொட்டு பாக்குறதுக்கு வெண்ணெய் மாதிரி இருக்கும் அது. அப்போ அந்த சுண்ணாம்பை அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல எடுத்து பார்த்தோம்னா இது வெண்ணையா சுண்ணாம்பான்னு நமக்கு புரியாது. அதனால சுண்ணாம்பை வெண்ணெய்ன்னு புரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க. ததபாவதி தத்பிரகாரம். அது எந்த ஒண்ணு இல்லாததான ஒரு தன்மையை அதனிடத்துல இருக்கிறதாக நினைச்சுட்டு பாக்குறது ததபாவதி தத்பிரகாரக அனுபவம். அதுதான் அயதார்த்தம். வெண்ணைய சுண்ணாம்போ, சுண்ணாம்பு வெண்ணையன்னு தெரிஞ்சுக்க கூடியது. சயேவ பிரமஹா. இந்த அயதார்த்தத்தை தான் பிரமம்னு சொல்றோம். சைவ பிரமே, சைவ அப்பிரமே சுச்சதே. பிரமம்னு சொல்லு, இல்ல அப்பிரமான்னு சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். யதார்த்த அனுபவ சது. உள்ளதை உள்ளபடி தத்வதி தத்பிரகாரக ஞானம்னு சொன்னோம் இல்லையோ, அது 4 விதம். என்னன்னா பிரத்யக்ஷ அனுமான, பிரத்யக்ஷ அனுமதி, உபமிதி, சாப்த. பிரத்யக்ஷம் கண்ணுக்கு நேர், அக்ஷணஹா பிரதி பிரத்யக்ஷ கண்ணுக்கு நேர. என்ன சோம பிரகரணத்துல வேதம் சொல்லிட்டு போறது என்ன சொல்றதுன்னா, என்ன சோம பிரகரணத்துல 6ஆம் காண்டத்துல என்ன சொல்றது, மைத்ராவரணம் தஸ்மாத் புரஸ்தாத் சக்ஷுஷா பச்சித புரஸ்தான் மைத்ராவரணம் தஸ்மாத் சக்ஷுஷா பச்சித சர்வத பரிகாரமாசனம் தஸ்மாத் சர்வத ஸ்ரோத்ரேன சுருணோதி அப்படின்னு சொல்லிட்டு போறது. காதுக்கு விஷயம் வந்து சேரணும்னா நமக்கு ஒரு இந்திரியத்தை, காதுங்கிற இந்திரியத்தை விஷய தேசம் வரைக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துலயான ஒரு சத்தம் கேட்டா தன்னால அது நம்ம காது தேடி வந்துடும். கண்ணு எப்படின்னா, கண்ணு நம்ம அதை தேடி போனாதான் கண்ணு போகும். கண்ணு வந்து விஷய தேசத்துக்கு தான் பிரயத்தனத்தினால கொண்டு போகணும். காதுவானது என்ன ஆகும்னா, அது எந்த பிரயத்தனமும் இல்லாமல் அந்த விஷய தேசத்துல விஷயமானது காதுங்கிற இந்திரியத்தை தன்னுடைய இந்திரிய தேசத்துக்கு வரும். ஆனால் சக்ஷுரிந்திரியமானது விஷய தேசத்துக்கு போகணும், ஸ்ரோத்ரேந்திரியமானது இந்திரிய தேசத்துக்கு விஷயம் வரணும். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வருது அப்படிங்கிறதாக அந்த இடத்துல சொல்லிட்டு போறார். யோக சூத்திரத்திலேயே மூக்கு கூட அப்படித்தானே, நோஸ் கூட அப்படித்தானே, நோஸுக்கும் அப்படித்தான். நோஸுக்கும் அப்படித்தான். நோஸுக்கு காத்து வாட்டத்துல அது கொண்டு வருது. ஆக்சுவலா அது காத்து வாட்டத்துல கொண்டு போறது. இதுல கூட என்னன்னா, இந்த சப்தமானது ஆகாச குணமா இருக்கிற காரணத்தினால, ஆகாசம் சர்வ வியாபியா இருக்கிற காரணத்தினால நம்ம காதுங்கிற இந்திரியம்ங்கிறது ஒரு ஆகாசம். காதுங்கிற ஒரு இந்திரியம் இருக்கு பாருங்க. நம்ம இந்த சரீரத்தொழுக்குள்ள சின்னதான ஒரு ஹோல் இருக்கு. அந்த ஹோல்ங்கிறது ஆகாசம். ஆகாசம் வாட் இட் மீன்ஸ்னா ஒரு எதுவும் இல்லாத வெத்திடம் தான் ஆகாசம். இந்த காதுங்கிறது அது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, காதுங்கிற இந்திரியம் வெறும் ஆகாசம். அது அந்த ஆகாசத்துக்குள்ள நரம்புகள்லாம் ரத்த சஞ்சாரம் பண்ணி அந்த நரம்புலாம் என்ன பண்றதுன்னா, இது எப்படி ரொம்ப மைன்யூட் சவுண்ட இந்த செல் எல்லாம் இங்கேருந்து கடத்துறது, அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு இந்த நரம்பு மூலமாக
வரக்கூடியதான் அந்த சவுண்ட், இந்த பர்டிகுலர் பிளேஸுக்குள்ள வரக்கூடிய சவுண்ட பிரெயினுக்கு கடத்துறது இந்த நரம்பு. எப்படி செல்லு இந்த எந்த எந்த இடத்துல எலக்ஷன் எந்த நம்பருக்கு இடத்த கடத்துறதோ அதே மாதிரி நரம்பு அந்த வேலையை நம்ம பாடியில செய்யறது. ஆனாலும் விஷய தேசத்துக்கு எப்படி மூக்குங்கிற அந்த விஷய தேசத்துக்கு மூக்குங்கிற இந்திரியத்துக்கு கந்தம்ங்கிற விஷயமானது காத்து மூலமாக தன்னிடத்துக்கு வந்து சேர்றதோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சேரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னால் இந்த சப்தமானது ஆகாசம்ங்கிற பூதத்துல எப்பவுமே என்ன சமவாய சம்பந்தத்தோட இருக்கு. அந்த சமவாய சம்பந்தத்தோட இருக்கக்கூடியதான இந்த சப்தமானது இப்படி இப்படி கைய ரெண்டு ஒன்னா சேர்த்த போது என்ன ஆறுதுன்னா புதுசா உண்டாருதான்னா உண்டாகல. இது என்ன பண்றதுனால் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் இந்த சப்தமானது இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு கையினுடைய இந்த சம்யோகம் பண்ற போது காத்தினுடைய வேவ் என்ன பண்றது, இந்த சப்தத்தை காத்து வரைக்கும் கொண்டு காது வரைக்கும் தள்ளுறது. அந்த வேவ்ஸ் தான் அதை கிரியேட் பண்றது. அந்த கிரியேட் பண்றது வேவ்ஸ் இருக்கே பாருங்க. அது என்னன்னா அங்க இருக்கக்கூடியதான சப்தமானது ஆகாசத்துல இருக்கக்கூடிய சப்தத்தை நம்ம இடம் வரைக்கும் காத்துங்கிற ஒரு அலை மூலமாக கொண்டு போறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதாவது பஞ்ச மகாபூதங்கள் உண்டாருது. அதுல முதல் பூதம் ஆகாசம். இந்த ஆகாசத்துக்கு உடையதான இந்த குணமானது பின்னாடி வர பூதத்துல சேர்ந்திருக்கும். அதனால பின்னாடி வரக்கூடியதான இந்த வாயுங்கிற பூதத்தினுடைய குணம் ஆகாசத்துல சேர்ந்திருக்காது. அதே மாதிரி இந்த ஆகாசத்துல இருக்கக்கூடியதான குணம்ங்கிறது சப்தம். இந்த சப்தத்துக்கு மற்ற ஸ்பரிசாதிகள்லாம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி ஸ்பரிசம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், வாயு தன்னுடையதான ஸ்பரிசத்தினால அலையாக மோதி கொண்டு வர முடியும் இதால. அதனால இந்த ஆகாச குணத்துக்கு ஸ்பர்ஷமே இல்லாப்பனால் அதாவது அதை என்ன பண்றது, அதை பிளாக் பண்றது, எதிர்த்து நோக்கி நம்ம பூமியில காலை வச்சோம்னா நம்ம காலை தாங்கி பிடிச்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். அந்த மாதிரி எதிர்நோக்கி இருக்கக்கூடியதான தன்மை, அது என்ன சொல்றது, அது எதுக்கக்கூடிய தன்மை எதுக்கு கிடையாது. ஆகாசத்தில் இருக்கக்கூடியதான ஆகாசத்துக்கும் சரி அது குணத்துக்கும் கிடையாது. இருந்தாலும் எப்படி நமக்கு காது வரைக்கும் வருதுன்னா அதுல ஆகாசத்துல ஈதர்ங்கிற ஒண்ணு சொல்றா பாருங்க. அதே மாதிரி அதுதான் என்ன பண்றதுன்னா அந்த சப்தத்தை காது வரைக்கும் கொண்டு தள்ளுறது. ஆகாசத்தினுடைய பார்ட்டே அது, வாயுனுடைய பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் இந்த சாஸ்திரத்துப்படி ஆகாசத்துக்கு வாயுனுடைய குணம் ஸ்பரிச குணம் இல்லை. அதனால அப்படி சொன்னா ஒத்து போகாது. ஆனால் சயின்டிபிக்கா பாக்குற போது இந்த இடத்துல நம்ம நம்பரை வச்சு இன்னொரு நம்பருக்கு போன் அடிச்சோம்னா இப்ப நான் பேசுற சப்தங்காலது உங்களுக்கு எப்படி வருதுன்னால் ஆகாசம் மூலமா தான் வருது, வாயு மூலமா வரதில்லை. வாயு மூலமா வரதாக இருந்தால் உங்களுக்கு நான் பேசுறதுக்கு காத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதனுடைய வேகம் எவ்வளவு தூரத்துல வந்து வரும். புஷ்பத்துல இருக்கக்கூடிய கந்தமானது மூக்குக்கு வருதுன்னா அது வாயுனால வருது. சப்த விஷயத்துல அப்படி சொல்லவே முடியாது. அது சயின்டிபிக்காவும் பாசிபிள் இல்லை. இதுல ஏதான வித்தியாசம் இருந்தா நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு. ஏன்னா இந்த சாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது, இது பாசிபிளும் இல்லை. சுவாமி இப்போ ரெண்டு கைய தட்டினா ஓசை வருது. ஆமா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்றது? இந்த சப்த குணகம் ஆகாசம்னு படிச்சோமா முதல்ல. ஆமா, இந்த ஆகாசம்ங்கிறது எங்க இருக்கு? அந்த காது சப்தம் நுழையிற இடத்துலயும் இருக்கு. ஆஹா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆகாசங்கிறது காது நுழைய, காதுக்குள்ளுக்குள்ள ஒரு கேப் இருக்கு, அந்த இடத்துலயும் ஒரு வெத்தடம் இருக்கு. ஆமா, நம்ம இந்திரியம் இருக்க, இந்திரியம்ங்கிறது வெறும் வெத்தடம். அது வேக்குவம் பிளேஸ். அது ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த வெளியில ஓப்பனா ஒண்ணும் இல்லாத இடம் இருக்கு, அந்த ஒண்ணும் இல்லாத இடத்துக்கும் காதுல இருக்கிற ஒண்ணும் இல்லாத இடத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்க? காதுங்கிறது ஒரு இதை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சதுனால அது காதுன்னு சொல்றோம். சரி. சிதம்பரத்துல லிங்கம்னு என்ன லிங்கம், என்ன பஞ்சபூத லிங்கம்ல சிதம்பரம் இருக்கக்கூடிய என்ன பூதம் இது? அந்த லிங்கத்துக்கு ஆகாச லிங்கம்னு பேரு. அந்த கதை தெரியுமா? தெரியாது. சிதம்பரத்துல எனக்கு காலக்ஷேபம் நானும் பார்த்தது இல்ல, காலக்ஷேபத்துல ஆச்சாரியன் சொன்ன விஷயத்த சொல்றேன். சிதம்பர ரகசியம்னா சிதம்பர ரகசியத்துல அங்க லிங்கம் தனியாக அந்த சிதம்பரத்துல ஆகாச லிங்கம்னு ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும்னா வெறும் ஒரு தரை தான் போட்டிருப்பேன். அந்த தரையை போட்டு அதுக்குதான் தீபாராதனை காண்பிப்பேன். சிதம்பரம் போய் பார்த்தா யாரான் இருக்காள் அதுல? இல்ல அவ மத்தவெல்லாம் இருப்பாள். நானும் போனது இல்லையா? சிதம்பரத்துல ஆகாசலிங்கம் பிரதிஷ்டை. இப்ப திருவண்ணாமலை தேஜோ என்னது, அது என்ன கஷேத்திரம் திருவண்ணாமலை? அக்னி நெருப்பு லிங்கம் அங்க. அது மாதிரி சிதம்பரத்துல ஆகாசலிங்கம். அந்த ஆகாசத்துக்கு சொரூபம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
ஆகாசத்துக்கு சொரூபம் இல்லாத லிங்கம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னால், ஆகாசங்கிற அந்த பூதத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி மந்திர ரூபமாக அந்த இடத்துல வச்சிருக்க, அந்த இடத்துக்குள்ள இருக்குது. அது ஆகாசலிங்கம். அந்த ஆகாசலிங்கம் இங்க இருக்குங்கிறதுக்கு நமக்கு கண்ணால பார்க்க முடியாத ரூபம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பின்ன எப்படி இருக்கும்னா அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு தரை போட்டிருக்கிறது தான் நமக்கு பார்க்க முடியும். சரி, அந்த அந்த ஆகாச லிங்கத்துக்கு பூஜை எப்படிடா பண்றா? இப்ப மத்த லிங்கத்துக்கெல்லாம் தீபாராதனை, அது அர்க்கிய பாத்தியம் இதெல்லாம் காமிக்கிறாளோ இல்லையோ, அதே மாதிரி அதுக்கு அந்த லிங்கத்துக்கு காமிக்கணுமோ இல்லையோ. அது எந்த இடத்துல காமிப்போம்னா, அது காமிக்கிற போது அந்த இடத்துல அந்த தரைய வழக்குவா அந்த இடத்துல வெறும் வெத்தடமா தான் இருக்கும். அதுதான் ஆகாசலிங்கம். அதுதான் சிதம்பர ரகசியம். நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அந்த இடத்துல மந்திரபூதமாக அந்த இடத்துல லிங்கம் இருக்கிறதா கணக்கு நமக்கு புரியல. அந்த இடத்துல இல்லே இருக்கு. அப்படிதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாதனால இல்லே. நம்ம பிரத்யக்ஷ பிரமாணத்தை மாத்திரம் நம்புறவா அப்படிதான் நம்பி ஆகணும். சப்த பிரமாணத்தை நம்புறவா அந்த இடத்துல இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு ஆகணும். ஏன்னா சப்தம் மூலமாக ஆவானம் பண்ணி அந்த மந்திரவத்தாக அது ஸ்தாபனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல அந்த லிங்கம் ஆகாசலிங்கம் இருக்கு அப்படிங்கிறதாக அவளுடையதான ஆகமத்தினுடைய கணக்கு. அதுதான் சிதம்பரத்துல ஆகாசலிங்கம். போனா நீங்க இதுக்காவான்னு போய் பாருங்க. இது நான் சொல்லல, பெரியவா எனக்கு சொன்ன உபதேசம் காலத்துல சொன்ன விஷயத்தை நான் திருப்பி சொல்றேன். தான் சிதம்பர ரகசியம். ஓகே. இப்ப யதார்த்த அனுபவா சதுர்விதா. யதார்த்த அனுபவம்னா உள்ளத்தை உள்ளபடியே அனுபவிக்கிறது. அது பிரத்யக்ஷ அனுமதி, பிரத்யக்ஷ அனுமதி, உபமிதி. பிரத்யக்ஷன்னா கண்ணுக்கு, கண்ணு மானத்தை இப்ப அந்த பிரத்யக்ஷங்கிறதுக்கு கண்ணானது எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். அனுமதிங்கிறது என்னன்னா மனசனால ஆவாபோத்பாவம் பண்ணி அனுமானம் பண்ணிக்கிறது. உபமிதி எதை போல என்ன, இப்ப கவயம்ங்கிற ஒரு இது மாட்டை போல இருக்கும். இப்ப அது இந்த என்ன கழுதிய போல இருக்குப்பா குதிரை, அதுக்கு வால்ல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்படிலாம் ஒன்ன போல ஒண்ணு இன்னொரு இதான சாதிருஷ்யத்தை சொல்லி சொல்றது உபமிதி. இன்னொன்னு சப்தம். சப்தத்தை கொண்டு புரிஞ்சுக்கிறது. சப்தத்தை கொண்டு புரிஞ்சுக்க. பால் எப்படி இருக்கும்னா, இப்போ பால் இப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும், ஜலமா இருக்கும், அப்படிலாம் சொல்றதுன்னா என்ன, சப்தத்தினால் விளக்க வியாக்கியானம் பண்றது, அது சப்தம். அமித்தம் என்னன்னா, இந்த யதார்த்த அனுபவம் எதனாலெல்லாம் உண்டாகும்னா, பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கலாம், அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம், உபமானத்தினால தெரிஞ்சுக்கலாம், சப்தங்களை கொண்டு விவரமா வியாக்கியானத்தை பண்றதுனால தெரிஞ்சுக்கலாம். தத் கரணமப்பி சதுர்விதம். சரி, பிரத்யக்ஷானுமதி உபமதி சப்தம் அப்படிங்கிறத இந்த 4 விதமான அனுபவம் இருக்கும் இல்லையோ, இந்த அனுபவத்தை உண்டாகக்கூடியதான அதனுடைய டூல்ஸ் எத்தனை இருக்குன்னா, அதுவும் 4 விதம். அது என்ன? பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, சப்தம். பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷ ஜானமும், அனுமானத்தினால அனுமதி ஜானமும், உபமானத்தினால உபதி ஜானம், சப்தத்தினால சாப்த ஜானம். சப்தஜன்யம் ஞானம் சாப்தம். என்ன சாப்தம்னா சப்தஜன்யம் ஞானம் அர்த்தம். சப்தஜன்ய ஞானத்துல அதுல அபிகதான்மயம், இப்படியாக பலவிதம். அது மீமாம்சைகள்ல பெரிய விசாரம். இதெல்லாம் பெரிய மீமாம்சா சாஸ்திரங்கள்ல மீமாம்சையில ஒருத்தருக்கா, வையாகரனால ஒருத்தருக்கா, வாக்கியார்த்தம்னா என்ன, பதார்த்தம் என்ன, சாப்த போதம்னா என்ன, இதெல்லாம் பத்தின விசாரம் இருக்கு. அன்பிதாபிதானவாதம், அபிகிதான்மயவாதம்னு 2 வேணும். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் சப்தத்தினால நம்ம ஒரு வஸ்துவை சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஒண்ணு சொல்லிட்டா கூட அவன் புரிஞ்சுக்கிறது, அதை அப்படியே புரிஞ்சு போனான்னு. அதனால இப்ப துவனின்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீ ரொம்ப கெட்டிக்காரன்பா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கெட்டிக்காரங்கிற சப்தத்துக்கும் அந்த சப்தத்தா அதுக்கு அபிதையா ஒரு அர்த்தம் உண்டாருது. அதுல லட்சணையா வியங்கியமா ஒரு அர்த்தங்கள் உண்டாருது. இந்த வியங்கியமாக வர்த்தாரதோ லட்சணையா உண்டாருதோ இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் என்னத்தினால சப்தஜன்யமான ஞானம். அது சப்தத்தா என்ன, அவன் மாடுப்பா அப்படின்னு சொல்றோம், அவன் மாடுப்பா அப்படின்னு சொன்னோம்னா, மாடுன்னா மாடு மாதிரி 4 கால் இருக்கான்னு அர்த்தம். என்ன, எத்தனை சொன்னாலும் மாடு அப்படியே தாங்க அரித்து பண்ணிக்கும் போது அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கவன், மத்ததெல்லாம் கவலைப்படாத இருக்கிறவன் அர்த்தம். இப்ப அது மாடு மாதிரி இருக்கான்பா, மாடு மாதிரி உழைக்கிறாங்கிறான். இப்ப மாடு மாதிரி உழைக்கிறான்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த மாடு மாதிரி முட்டாள்தனமா இல்லைன்னா தான் செய்யறதே செய்யிருக்கான்னு அர்த்தம் கிடையாது. மாடு மாதிரி உழைக்கிறான்பா, அந்த வீட்டுக்கு மாடா உழைக்கிறான், இன்னும் எறும்பா தேயறான், கட்டெரும்பா அப்படிலாம் சொல்ற அர்த்தங்கள் என்ன. அந்த கட்டெரும்புங்கிற பதத்தினுடைய அர்த்தமும் கிடையாது, உழைக்கிறாங்கிற சப்தத்தினுடைய அர்த்தமும் கிடையாது. இதனுடைய அர்த்தம் வேற என்னமோ உண்டு. அதெல்லாம் என்னன்னா சப்தத்தினுடையதான அபிதா சக்தியினால உண்டான அர்த்தத்தை தவிர வேற ஒரு ஞானத்துல இன்னொன்னு இதையும் மீறி ஒரு அர்த்தம் உண்டாரு. மாடா, அவன் மாடுன்னு சொல்ற இடத்துலயும், மாடா உழைக்கிறாங்கிற இடத்துலயும் சப்தங்கள் அதுதான். மாடுங்கிற ஒரே சப்தம் இருந்தாலும் ஒரு இடத்துலயும் அர்த்தமானது சப்தத்தினால வரக்கூடியதான இந்த ஞானமானது வேறப்படுறது. அது சாப்தஜன்ய ஞானம். இதுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு புரிய வைக்கிறதுக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா சொல்லுங்க, புரிஞ்சதுன்னு மேல போறேன். சுவாமி ஒரு நிமிஷம், இங்க அடியன் கிட்ட வேற புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன். அடியேன் இந்த
தீபிகா நீலகண்டி பாஸ்கரோதய சகிதம் இருக்கு இல்லையா, அந்த அந்த வியாக்கியான புஸ்தகத்தை வச்சு அதுல யதார்த்தானுபவம் விபஜதே அதெல்லாத்தையும் போட்டு பிரசங்காத் பிரமாகரணம் அதெல்லாம் போட்டுட்டோ பிரமாயாக கரணம் பிரமாணம் இது பிரமாண சாமானிய லட்சணம். இப்போ பிரமாணம்ன்றதுன்னா என்ன அர்த்தம்? பேசிஸ்னு அர்த்தமா? பிரமாணம்ங்கிறது பேசிஸ்னு அர்த்தம், அப்படி சொல்லக்கூடாது. அதாவது கரணம் ஞானம் பிரமாணம். இப்ப பிரமாணம்ங்கிற சப்தத்துக்கு காமனா ஒரு டெபினேஷன் கொடுக்குறோம். இப்ப பிரத்யக்ஷ பிரமாணம் அனுமதி பிரமாணம்னு எல்லாத்துக்கும் பிரமாணம் பிரமாணம்னு சேர்த்துன்னு போறோம் அர்த்தத்தை. இப்ப பிரத்யக்ஷ பிரமாண சித்தம் இது, அனுமான பிரமாண சித்தம் இது, சப்த பிரமாண சித்தம். எல்லா இடத்துலயும் இந்த பிரத்யக்ஷ அனுமான உபமானங்கிறதும் நாலு விதமான 4 டைப் ஆஃப் பிரமாணம். எல்லாத்துலயும் முதல்ல பிரத்யக்ஷம். இப்போ பிரமாணம்ங்கிற சப்தம் என்னன்னா சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுக்கு தனியா சொல்றாரு. பிரமாணம் எல்லா இப்போ சப்த பிரத்யக்ஷ அனுமான உபமான எல்லாம் என்னது? இது அதெல்லாம் என்னது? பிரமாணம் தானே. புத்தியில ஒரு யதார்த்தமான ஒரு ஞானத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு உபகரணம் அது, ஒரு டூல்ஸ். ஆனால் இந்த பிரமாணம்ங்கிறது பிரமாகரணம் பிரமாணம், அதுவே கரணார்த்தே அனஸ்பிரத்தியம் வந்திருக்கு. அனை என்ன யுவோரனாகோன்னு அனஸ்பிரத்தியம் வந்து அன பிரமாணன்னு வந்திருக்கு. என்ன பிரமா பிளஸ் அன பிரமாகரணம் பிரமாணம். கரணார்த்தே கங்க வந்து அந்த விட்டு வந்து யுவோரநாத்கோன் அன வந்து பிரமாணன்னு ஆயிருக்குங்க. அதனால எல்லாத்துக்கும் அந்த சாமான்யமா பிரமாண சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி, மேல சரி. அசாதாரணம் காரணம் கரணம். அசாதாரண காரணம். அசாதாரண காரணம்னா என்னன்னா வியாபாரவது அசாதாரண காரணம். இப்ப பாருங்க, கரணம்னா டூல்ஸுங்கிறத சொல்ற. எது டூலா இருக்கும் அப்படின்னார், எந்த ஒரு வஸ்து உண்டாரத்துக்கு இது இந்த இன்னொருத்தனுடைய சகாயம் இல்லாமல் உண்டாக முடியாதோ அது அதனுடைய டூல்ஸ்ன்னு அர்த்தம். அததான் சொல்றாரு இப்படி. அசாதாரண காரணம் கரணம். அசாதாரண காரணம்னா என்னன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இது இல்லாமல் அது உண்டாக முடியாததுன்னு ஒரு தன்மை இருக்கு. இப்ப பானை பண்றான்னா பானை பண்றதுக்கு என்ன வேண்டிருக்கு? அது உபாதான காரணம் மண்ணு. இந்த உபாதான காரணம் மண்ணாவே ஆயிடுமானா அதுல இவனுடைய ஆக்ஷன் தேவைப்படுறது. இந்த ஆக்ஷன்ங்கிறது தான் என்ன பண்றது? மண்ணை பிசியதுன்னு ஒரு ஆக்ஷன், அதுக்கப்புறம் குழையிறதுன்னு ஒரு ஆக்ஷன். இப்ப இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் இந்த ஒன்னொன்னுத்தையும் பண்றதுக்கு ஏதோ ஒரு டூல்ஸும் உபயோகப்படுத்துற. அந்த சக்கர பிரம்மணாதிகள்லாம் இருக்கு பாருங்க. சக்கர நடுத்துல வைக்கிறான். அந்த சக்கரத்துல வச்ச உடனே அந்த மண்ணை குழைச்சு வச்ச மண்ணை அந்த இந்த 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 கரணம்ங்கிறது என்னன்னா வியாபாரவத், வியாபாரத்தை தன்னுடைய வியாபாரவத்துனா ஏதோ ஒரு ஆக்ஷன். வியாபாரங்கிறது ஆக்ஷன். இந்த வஸ்து அதுல ஒரு ஆக்ஷன் இல்லா போனால் அது என்ன ஆக முடியாது, வேற ஒரு ரூபாந்தரத்தை எடுத்துக்க முடியாது. அதனால என்னன்னா ஒரு ஆக்ஷனோட சம்பந்தப்பட்டதானதுன்னு அர்த்தம். வியாபாரவத்துன்னா வியாபார அஸ்மின் அஸ்தி என்ன வியாபாரவத்து. என்ன இந்த டூல்ஸ்னால ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் பண்ணக்கூடியது எதுல, அதாவது அது இல்லா போனால் இந்த வஸ்து பானை உண்டாக முடியாதோ, அந்த பானை உண்டாகிறதுக்கு இதனுடைய ஆக்ஷன் எப்போ அவசியமா இருக்கோ, எதனுடைய ஆக்ஷன் அவசியமா இருக்கோ அந்த வஸ்துக்கு கரணம்னு பேரு. இப்போ எலக்ட்ரீஷியன் இருக்கான், அவன் என்ன பண்ணான், கட்டிங் பிளேயர் வச்சுட்டு இருக்கான். கட்டிங் பிளேயர் அவனுக்கு டூல்ஸ். அந்த கட்டிங் பிளேயருங்கிற அந்த டூல்ஸ் இல்லாமனா என்ன பண்ண முடியாது, அந்த ஒயர் ஸ்லீவும் பண்ண முடியாது, அதை மறுபடியும் முடுக்க முடியாது. அதனால அந்த எலக்ட்ரிஷியனுக்கு அது என்ன அசாதாரணம் வியாபாரவத்து. இந்த ஆக்ஷன் தான், அந்த ஆக்ஷனோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியதுக்கு தான் கரணமே தவிர ஆக்ஷனோட சம்பந்தம் இல்லாத. இப்ப நான் பானை பண்ணிட்டு இருக்கேன், அந்த இடத்துல ஒரு கழுதை நின்றுட்டு இருக்கு, அந்த இடத்துல இன்னொரு சக்கரம் இருந்துட்டு இருக்குன்னா அந்த சக்கரம் இந்த பானை பண்றதுக்கு கரணம் ஆக முடியாது. அதனால வியாபாரத்தோட ஒரு ஆக்ஷனோட சம்பந்தப்பட்டதாக அந்த வஸ்துவுக்கு உண்டாறதுக்கு காரணமாயும் எது இருக்கோ அதுக்கு பேரு கரணம்னு பேரு. வியாபாரவத் அசாதாரண காரணம் கரணம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அந்யதா சித்தத்வே சித்தி கார்ய நைத காரணம். இப்போ காரணம் கரணம்னு சொன்ன காரணம்னா அதுக்கு என்ன லட்சணம்னா அந்யதா சித்தத்வே சித்தி கார்ய நைத பூர்வம். அந்யதா அசித்தத்வே சித்தி, இந்த வஸ்துவிலேருந்து இதுதான் உண்டாகணும், இந்த வஸ்து இல்லா போனா உண்டாக முடியாது. அந்யதா அசித்தத்வே சித்தி, அந்யதா சித்தத்வே சித்தி.
நேதா சித்தம் அந்நியதான்னு வேற வஸ்து, இந்த ஒரு வஸ்து உண்டாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல காரணம் உபாதானம் இருந்துருக்கலாம். ஆனால் இந்த வஸ்து இது மூலமாத்தான் உண்டாகிறதுங்கிற ஒரு இது கண்டிஷன் இருக்கிற போது அது உண்டாகிறதுக்கு அது நியதமா அதுக்கு பூர்வ காலத்துல இருக்கு, நியத பூர்வ விருத்தி. இப்போ பானை உண்டாகிறதுக்கு நியமேன ஒண்ணு பூரணமா இருக்கும், பூர்த்தியா இருக்குன்னா களிமண் இருந்தே தீரணும். அந்த களிமண் இருந்தே தீரணும். அந்த பானை உண்டாகிறதுக்கு அந்த பர்டிகுலர் பானைக்கு பர்டிகுலர் களிமண் இருக்கு பாருங்க, அதுக்காக உடையதான ஸ்பெசிபிக், அதுக்கான மென்ஷன் பண்ணப்பட்டதான அந்த களிமண் இருக்கு பாருங்க, அந்த களிமண் அதுக்கு காரணமாகும். அந்த காரணம் உபாதானம் காரணம், அது பல வித 3 வித காரணம் அடுத்தாப்புல சொல்றேன். சரி, காரியம் காரணம்னா என்னன்னு சொல்லிட்டேன். காரிய பிராகபாவ பிரதியோகி காரியம். என்னது காரியம்னா என்னன்னா பிராகபாவ பிரதியோகி. இப்ப பானை உண்டாக போறது என்னது, பானைங்கிறது ஒரு காரியம் உண்டா போகுது. அந்த பானைங்கிற காரியம் முன்னாடி பானைங்கிறது உண்டாகல இது வரைக்கும், அது அபாவம். பானை இந்த களிமண் இருக்கு, பின்னாடி அதுல அந்த களிமண்ணை மென்ஷன் பண்ணியிருக்கோம் பானை பண்றதுக்காக, அதை யோஜனை பண்ணி வச்சுருக்கோம். அப்படி யோஜனை பண்ணி வச்சுக்கூடியதான அந்த களிமண் இப்போ பின்னாடி வரக்கூடிய பானைக்கு என்னவாகிறது, பானைங்கிற காரியத்துக்கு இந்த களிமண் இப்போ பானையினுடையதான பிராகபாவமா இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பானை உண்டாகி போச்சுன்னால் அந்த களிமண் என்ன ஆகும், அந்த அபாவத்தை கட்டா பண்ணிடும். அபாவம் அதுதான் பிராகபாவ பிரதியோகி. அந்த கட்டா பாருது அபாவம் பிரதியோகி, அபாவத்தினுடைய பிரதியோகி பாவரூபம் ஆயிடும். இப்ப என்ன இந்த களிமண் என்ன ஆகி போச்சு, இப்போ அபாவங்கிறது கட்டா போச்சுனாக்க முன்னாடி இருக்கு பானையினுடையதான முன்ன இல்லாமல் இருக்கும் தன்மையை கட்டா பண்றதுங்கிறத பிராகபாவ பிரதியோகி. அது என்ன வச்சு பானை ரூபந்தான் காரியம். என்ன பானையினுடையதான அந்த பிராகபாவங்கிறது என்னென்ன களிமண்ணு, அந்த களிமண்ணுடையதான பிராகபாவ பிரதியோகின்னா என்னன்னா கடம். புரியுறதா? அந்த சப்த ஜாலம் இது புரியுறதா புரியலையா? புரியுது. இதெல்லாம் தான் அந்த சயின்டிபிக்கா சொல்றது, டெக்னிக்கா சொல்ற பாருங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதெல்லாம் சொல்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இது. சரி சரி, காரியம்னா என்ன காரணம்னா என்ன சொன்ன, நீதபூர்வத்தியா இருக்கக்கூடியது காரணம்னு சொன்னோம். அந்த காரணம் 3 விதம், சமவாயி அசமவாயி நிமித்தம். சமவாயி காரணம், அசமவாயி காரணம், நிமித்த காரணம்னு 3 வித காரணம். எதோட சேர்ந்து காரியம் உண்டாருது? இப்ப பாருங்க, சமவாயி காரணம்னா இப்போ அந்த மண்ணு பானையாருது, அந்த மண்ணு இல்லாத பானை உண்டாக முடியாது. அதனால மண்ணே தான் பானை, எத் சமவேதம், அந்த மண்ணோட சேர்ந்துதான் அந்த பானையும் இருக்கும். அந்த மண்ணு இல்லாமனா பானை இருக்க முடியாது. எத் சமவேதம்னா அந்த மண்ணோட சமவேதம் சேர்ந்து காரியம் கடரூப காரியம் உற்பத்தியதே, அதுக்கு பேர் சமவாயி காரணம். தஜ்ஜதா தந்த சரி, பானைக்கு நான் சொன்ன மண்ணை, துணிக்கு என்னன்னு கேட்டார். தந்து நூல் இருக்கு, அந்த நூல் என்னாருது சம்யோக சம்பந்தேன்னு சம்பந்திச்சிருக்கு, அது என்ன வருது படமா இருக்கு. அந்த நூல் தான் என்ன வருது சம்யோகங்கிற இந்த அசமவாயி காரணங்கிற சம்பந்தத்தோட சேர்ந்து படம்ங்கிற காரியமா மாறுறது அப்படின்னு. யதா தந்தவஹா படஸ்ய படச்ச ஸ்வகத ரூபாதே. சரி, படம், அந்த படத்துல என்ன ரூபம் இருக்கு? நூல்ல வெள்ளை இருந்ததுனால் நூலை போல சேலைன்னு சொல்றேன் பாருங்க. நூல்ல என்ன ரூபம் இருக்கோ அந்த ரூபம் என்ன வருது, அதனுடைய ரூபம் படத்துல வருது. நூல்ல வெள்ளை ரூபம் இருந்தால் படம் வெள்ளையா இருக்கு. அதனால படத்துக்கு தந்து காரணம், அந்த பட ரூபத்துக்கு தந்து ரூபம் காரணம். சப்தம் புரியுறதா புரியலையா? புரியுது. ஆமா, இப்ப வெள்ளை நூலை வச்சு சேலை நோஞ்சோம்னா சேலை வெள்ளையா இருக்கு. கருப்பு நூலை வச்சு சேலைங்கிறது நூல் நூத்ததுனாலேயே நூல் சேலை ஆயிடுறது, நூல் துணி ஆயிடுறது, நூல் வேஷ்டி ஆயிடுறது. இப்ப நூல்ல இப்போ கருப்பு நிறம் இருந்ததுன்னா கருப்பு நிறம் நூல்ல இருக்கக்கூடியதான கருப்பு நிறம் அதனுடைய வேஷ்டியினுடையதான கருப்பு நிறத்துக்கு காரணமானது. படச்ச ஸ்வகத ரூபாதே காரியேன காரணேனவா சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து காரணம் அசமவாயி காரணம். இப்ப அசமவாயி காரணம், இப்ப சமவாயி காரணம்னா என்ன சொன்னோம், அசமவாயி காரணம்னு அடுத்தாப்புல என்னன்னு, காரியேன காரணேனவா சக, ஒண்ணு காரியத்தோடையோ இல்லைன்னா காரணத்தோடையோ, காரியமான கடத்தினாலேயோ காரணமான மண்ணுனாலேயோ, சக அந்த மண்ணோடையும் சரி, காரணமான மண்ணோடையும் சரி, காரியமான கடத்தோடையும் சரி, காரணமான தந்துவோடையும் சரி, காரியமான படத்தோடையும் சரி, எத் சமவேதம் என்னன்னா அது இதோடையும் சேர்ந்திருக்கும் அத்தோடையும் சேர்ந்திருக்கும். காரியத்திலையும் சேர்ந்து காரணத்திலையும் சேர்ந்து ரெண்டுத்திலையும் சேர்ந்து ஒரு
தனியானதான ஒரு ஸ்வரூபத்தை உண்டாக்குறது பாருங்க, அதுக்கு பேர் தான் அசமவாயி காரணம்னு பேர். எச்சமவேதம் தத் காரணம் அசமவாயி காரணம். எதை போல என்ன யதா தந்து சம்யோகா படஸ். இந்த சம்யோகம்ங்கிற குணம், இப்ப சம்யோகங்கிறது 24 ரூபம், 24 குணம் சொன்ன சம்யோக விபாக பரத்தா பரத்தெல்லாம் சொன்ன படிச்சோம் இல்லையோ. இந்த சம்யோகங்கிறது குணம். இந்த சம்யோகம் இந்த அசமவாயி காரணத்துவம் குணசேவன்னு தார்க்கிகால் சொல்லுவா, சாதாரண புரியுது. அதே மாதிரி இப்போ தந்துங்கிறது காரணம் எதுக்கு? துணிக்கு காரணம், படத்துக்கு காரணம், வேஷ்டிக்கு காரணம், புடவைக்கு காரணம். அந்த இந்த தந்துதான் தந்து எத் சமவேதம் தந்து சமவேதம் படம் உற்பத்தியது, சேலை உண்டாருது. கரெக்டு. தந்து சமவேதம்னு சொன்னோம் இல்லையோ, அந்த தந்து ஒன்னோட ஒண்ணு அந்த லோனிங் பண்றதுன்னு என்ன, ஒன்னோட ஒண்ணு சேர்க்கிறது. அந்த சேர்க்கிறது தான், அந்த சேர்க்கிறதுங்கிறது என்னது? இது சம்யோகம். என்ன தந்து சம்யோகா யதா தந்து சம்யோகா படசிய. இப்போ படமாறதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா தந்து தான் காரணம். தந்து காரணம்னா தந்து அப்படியே மொத்தமா பிரிச்சு அப்படியே விரிச்சு விட்டோம்னா, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது படையாயிடுமா? அது ஆகாது. அதை பிரிக்க முடியாதபடிக்கு ஒன்னா சம்யோகமா சம்யுக்தமா வச்சுக்க வேண்டிய நிலைமை இருக்கும் இல்லையோ. அந்த சம்யோகமா ஒன்னோட ஒண்ணு சேர்த்து கூட்டி வைக்கக்கூடியதான தன்மைங்கிறது சம்யோகத்துக்கு இருக்கு. அந்த சம்யோகம் தான் என்ன ஆறுது, அத படமாக புடவையாக சேலையாக காண்பிக்கிறதுக்கு புத்தி நமக்கு அந்த புத்தியில உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கு. பிரிச்சு பார்த்தோம்னா நூலை பிரிச்சு பார்த்தோம்னா வெறும் நூல் தான் அது. அந்த நூலை நூலாவே பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் அது பிரிஞ்சு கிடந்தா நூல்னு தான் சொல்லுவோம். அதோட ஒன்னோட ஒண்ணு ஒட்டி பிரிஞ்சு பிரியாதபடிக்கு ஒட்டி இருக்கிற போது தான் அது என்ன வருது, சம்யோகத்தமா சேர்ந்து. அதனால என்னன்னா அது இழுத்து பிடிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ ஒன்னோட ஒண்ணு, அந்த சம்யோகம் தான் அதுக்கு அசமவாயி காரணம். அதனாலதான் அது என்ன பண்றோம், அந்த தந்துவை படம்னு சொல்றோம். ததா தந்து சம்யோகா படஸ்ய. தந்து ரூபம் படகத ரூபஸ்ய. அதனால தந்துல ரூபம் படக ரூபத்துக்கும் அது காரணமா ஆகுது, அது சமவாய காரணமா ஆகுது. அதனால சமவாய காரணம்ங்கிறது எதுக்கு இருக்கும்னால் சம்யோகம் திரவியத்துக்கு வரும், சமவாய காரணங்கிறது குணத்துக்கு தான் வரும். அதெல்லாம் இப்படின்னு சொல்றாருங்க. தது உபய பின்னம் காரணம். இப்ப சமவாய காரணமாயோ அசமவாய காரணமாயோ இல்லாதபடிக்கு என்ன ஒரு பூதான் வேற ஒரு காரணம் இருக்கு பாரு, அதுக்கு பேர் நிமித்த காரணம். துரி வேமாதிகம் படஸ்ய. துரின்னா அந்த நூல் நோக்குறோம், அந்த சேனியன் இடத்துல இந்த தரின்னு சொல்றான் பாருங்க, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுன்னு போறான் பாருங்க, இந்த காரியங்கள். அதே மாதிரி கபால பானை பண்றவன் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு இந்த குழிச்சு பானையை ஆக்கிவிடுவான். பானை ஆக்கினது ஒன்னோட கடைசியில ரெண்டுத்தையும் சேர்க்கறது அந்த சம்யோகம் இருக்கு பாருங்க, அந்த சம்யோகம் தான் அசமவாயி காரணம்னு பேரு. துரி வேமாதிகம் படஸ்ய. ததேத திரிவித காரண மத்தியே எது அசாதாரணம் காரணம் ததேவ காரணம். இந்த 3 வித காரணம் சமவாய அசமவாய நிமித்த பேதம்னு சொன்னோம். இந்த 3 வித காரணத்துல எது இல்லாமல் ஒண்ணு உண்டாக முடியாதோ அதுதான் அதுக்கு பிரதானமான காரணம், அதுதான் காரணம் பொதுவிலே. இப்போ களிமண் இல்லாத பானை உண்டாக முடியாது, அதனால பானைக்கு களிமண் தான் உபாதான காரணம். உபாதான காரணம்னு சொல்லுவார்த்த. தத்திர பிரத்யக்ஷ ஜான காரணம் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷங்கிற இந்த மனசுக்குள்ள இந்த ஞானத்துக்குள்ள என்ன கண்ணுக்கு நேர் பார்த்து செய்யக்கூடியதான இந்த ஞானவுக்கு பிரத்யக்ஷன் பேரு. அந்த பிரத்யக்ஷம் எப்படி உண்டாருதுன்னா இந்திரியம் கக்ஷுர் இந்திரியத்துக்கும் நம்ம எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ கடப்படாதி வஸ்துவையும் அந்த ரெண்டுத்தையும் இந்த கண்ணுலேருந்து போறக்கூடியதான அந்த நயனகத தேஜோரஸ்மியானது திரவிய தேசமான கடப்படாதி தேசத்துக்கு போயிட்டு மறுபடியும் அந்த சம்பந்தமானது திரும்பி கண்ணு வரைக்கும் வந்து ரிட்டர்ன் வந்து இது கடம்னு புரிஞ்சுக்கிறது. அததான் சொல்ற இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷ ஜன்யம். இந்திரியமான சக்ஷுரிந்திரியம் அர்த்தமான கடாதி இந்த ரெண்டுத்துக்கும் இதனுடையதான நயனகத ரஷ்மினாலேயே வரக்கூடியதான இந்த சன்னிகர்ஷம் சம்பந்தம். அந்த சம்பந்தத்தினால உண்டாகக்கூடியதான ஞானம் இருக்கு பாருங்க, அதுக்குதான் பிரத்யக்ஷம்னு பேரு. தத்விதம் அது நிர்விகல்பகம் சபிகல்பகம்னு பேரு. இந்த பிரத்யக்ஷத்துல 2 வித பிரத்யக்ஷம் கண்ணால பாக்குறோம். அந்த கண்ணால பாக்குற போது நிர்விகல்பக பிரத்யக்ஷம் சபிகல்பக பிரத்யக்ஷம். சபிகல்பகம்னா சவிசேஷனம்னு வச்சுக்கோங்களேன், நிர்விகல்பகம்னா நிர்விசேஷம். இப்படி எப்படி நிர்விசேஷம் சபிகல்பகம் சவிசேஷம்னு எப்படி சொல்ற? நிர்விகல்பகம்னா நிர்விசேஷம், சபிகல்பகம்னா சவிசேஷம்னு அர்த்தம் மனசுல வாங்கிக்கோங்க. இப்ப முதல்ல பிறந்த குழந்தைக்கு முதல்ல ஒண்ணும் தெரியாது. முதல்ல என்ன பண்ற, அம்மா பேப்பர்ல காமிக்கிறாளோ இல்ல நேரம் ஆடு வருதோ ஆட்டை காமிக்கிறா. அது முதல்ல என்ன பண்ணிக்கும், அந்த புத்தியில அந்த புத்திங்கிற விற்த்தியில என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் எப்படி பண்ணிக்கும், முதல்ல பார்த்த உடனே இது ஆடு அப்படின்னு புத்தியில ஸ்டோர் பண்ணிக்கும். இப்ப இந்த ஆடுன்னு முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கிற போது அந்த குழந்தைக்கு இத போலதான் மத்த ஆடு இருக்கும், மத்த போலதான் அந்த திதியாதி அதுக்கு அடுத்ததான இன்னொரு 2வதான ஆடை பார்க்காத வரைக்கும் அந்த ஒரு ஆடுதான் அதனுடைய மைண்ட்ல இருக்கும்.
அதனால என்னன்னா இதர பேதம் அதுக்கு தெரிய போறது இல்லை. அந்த அந்த இதுதான் ஆடு அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுத்துடுறா. இது மாடு இல்லையோ இல்லைன்னா இது கழுதை இல்லையோ குதிரை இல்லையோங்கிற அந்த நாலேஜ் அதுக்கு இருக்காது. முதல்ல ஒரு ஆட்டை பாக்குறவனுக்கு இது ஆடுங்கிற அந்த ஒரு நாலேஜ்ல தான் இருக்குமே தவிர இதர பேத ரூபமாக இதர பேத நிவர்த்தி ரூபகமான நாலேஜ் இருக்காது. எப்போ அந்த இதர பேத விசிஷ்டமாக பார்க்க போறானோ அதுதான் என்னன்னா அது சவிகல்பகமான ஞானம். பிரதம கிரகணத்துல வரக்கூடிய ஞானத்துல இதர பேத விசிஷ்டமான ஞானம் இல்லாத காரணத்தினால அது நிர்விகல்பகம் நிர்விசேஷமான ஞானம் அப்படின்னு வச்சுக்கோ. எப்போ சவிகல்பக ஞானம் வருதுன்னா சவிசேஷமான ஞானம் வருதுன்னா இது அந்த ஆடு இல்ல இது இந்த ஆடு அப்படின்னு இதரத்தோட சேர்த்து கம்பேர் பண்ணி இன்னொரு ஆட்டோட சேர்த்து அந்த மறுபடியும் இதரத்தோட வஸ்துவோட சேர்ந்து மனசுல கிரகணம் வருதோ இல்லையோ அங்க இதர பேத பின்னமாக கண்டுபிடிக்கிற போது அந்த விசேஷணங்கள்லாம் பேதங்கள்லாம் கிரகிக்கப்பட போறது அது சவிகல்பகமான ஞானம். அதனால நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு சப்தாடம்பரம் அந்த பிரதம கிரகணத்துல நிர்விகல்பகம் திதியாதி கிரகணத்துல சவிகல்பகம்னு நிர்கலிதான அர்த்தம். அது புரிஞ்சதுதான் புரியலையா? இந்த நிர்விகல்பகம் சவிகல்பகம் புரியுறதா? அதான் நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம் சப்பிரகாரகம் ஞானம் சவிகல்பகம். நிஷ்பிரகாரகம்னா என்னன்னா இதர பேதம் இல்லாததாக கிரகிக்கக்கூடிய நாலேஜ். சப்பிரகாரகம்னா இதர பேத விசிஷ்டமாக இது அதுல இருந்து மாறுபட்டது. நேத்திக்கு ஒரு ஆடு பார்த்தேன், அந்த ஆடு இல்லை இதுவும் இந்த ஆடுதான், இன்னைக்கு ஆடுதான் பாக்குறேன், அதே ஆடுதான் அதே சித்தவருத்தியில அதே இந்த சதுஷ்பாஜாதி கம்பு ஆளு இந்த ஆடு எல்லாம் தெரியுது. இந்த ஆடை இன்னைக்கு பாக்குறேன், ஆனால் நேத்திக்கு பார்த்த ஆடு இன்னைக்கு பார்த்த ஆடு இது வேற. இல்லைன்னா நேத்திக்கு தான் இந்த ஆட்டை பார்த்தேன் மறுபடியும் பாக்குறேன். திதியாதி கிரகணம் வரும்போது நேத்திக்கு இந்த ஆட்டை பார்த்தேன் அதே ஆட்டை பார்த்தாலும் நேத்திக்கு மறுபடியும் பார்த்தேன் இப்ப மறுபடியும் திதியாதி கிரகணம் வரும்போது அது என்னது சப்பிரகாரகமான ஞானம் சவிகல்பகம். எடா தித்தோயம் பிராமணோயம் ஷியாமோயம் பாஜகோயம் இது. எதை போல என்ன சவிகல்பக ஞானத்துக்கு தான் என்ன யதா இந்த நிர்விகல்ப ஞானத்தை பத்தி சொல்லல. அடுத்த யதா சவிகல்பகம்னு சொன்ன சப்பிரகாரக ஞானம் சவிகல்பகம். அயம்ங்கிறது என்ன பண்றது பூர்வோக்த பராமர்சம். இப்போ ப்ரோனவுன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? முதல்ல ப்ராப்பர் பிளேஸ் ஆஃப் a noun, அப்புறம் தான் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? there was again ஹீன்னு ஆரம்பிப்போம் இல்லையா? அதே மாதிரி எம்னு என்ன அர்த்தம்னா இவன் சொன்னோம்னால் முதல்ல அவன் யாரு முதல்ல அவனை சொன்னோம்னாதான் இவன் ஆரம்பிப்போம் எம் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனால் அயம் தித்தா இவன் இவன்னா யாரு ஏற்கனவே நேத்திக்கு பார்த்தா அவன் இந்த இவன் தித்தன். அதனால திதியாதி கிரகணம்ங்கிறது புரியறதுக்காக இந்த அயம்ங்கிற சப்தத்தை போட்டு தித்தான்னு பத்து போட்டிருக்காரு. அயம் ஷியாமா. அதனால என்னன்னா ப்ரோனவுனை ஏன் யூஸ் பண்ணிருக்காரு சர்வநாம சப்தத்தினால் ஏற்கனவே ஒரு தடவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, பண்ணினா இவன் அப்படிங்கிறதுக்கு அயம்ங்கிற சப்தத்தை போடுறாரு. அதனால திதியாதி கிரகணம்னு வச்சுக்கோ. பாச்சகோயம் இது பிரத்யக்ஷ ஜான ஹேது இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷா ஷட்பிதா. சரி, பிரத்யக்ஷம் உண்டாகிறதுக்கு இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் உடையதான இந்த அதாவது சப்ஸ்டான்ஸுக்கும் இந்திரியத்துக்கும் உடையதான இந்த சம்பந்தம் தான் பிரத்யக்ஷம்னு சொன்னவங்களும் இல்லையோ அந்த பிரத்யக்ஷம் 6 விதம் இருக்கு. எப்படின்னா சம்யோகங்கிற ஒரு சன்னிகர்ஷம், சம்யுக்த சமவாயம்னு ஒரு சம்பந்தம், சம்யுக்த சமவேத சமவாயம்னு சம்பந்தம், சமவாயம்னு ஒரு சம்பந்தம், சமவாய ஸ்பேக ஏவன்னு படிச்சுமோ இல்லையா அந்த சமவாயம் தான் இது. சமவேத சமவாய விசேஷ விசேஷ பாவச்சேத்து. இந்த 6 விதமாக இந்த பிரத்யக்ஷத்துல 6 விதமான பிரத்யக்ஷம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. பிரத்யக்ஷம் உண்டாக்குறதுல இந்த 6 வித சம்பந்தத்தினால பிரத்யக்ஷம் வருது. எதை போல என்ன இந்த 6த்துக்கு ஒரு உதாரணம் சொல்ல போறார். சக்ஷுஷா கட பிரத்யக்ஷ ஜனனே சம்யோக. நேர பானைய பாக்குறான், பானை என்ன உருட்டு தரட்டி ஒரு கழுத்து பானை இருந்துட்டு பானைங்கிறத புரிஞ்சுக்கிறான். சரி, அதுக்கு சம்யோக சம்பந்தம். கடரூப பிரத்யக்ஷே சரி கடம்னு கிரகிச்சுட்டான். கடத்துல அந்த கம்புகிலிவாதி ரூபம் இருக்கிறதுனாலதான் அதுக்கு கடம்னு பேரு. கடத்துல அது ஷேப்பா இருக்கு கருப்பா இருக்கு அப்படின்னு ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. அது என்ன சம்பந்தம்னு கேட்ட சம்யுக்த சமவாயம். சரிப்பா இதுக்கு சம்யுக்த சமவாயம் எப்படி பேர் வச்ச? முதல்ல சொன்ன சம்பந்தத்துக்கு சன்னிகர்ஷன் பேர் வச்ச. இப்போ கடத்தினுடையதான ரூப கட பிரத்யக்ஷத்துல சன்னிகர்ஷன் பேர் சொன்ன, கடத்தினுடையதான ரூப பிரத்யக்ஷம் வருதோ இல்லையோ அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இதே கண்டுதான் அதே மாதிரிதான் பார்த்துட்டு தனியான ஆக்ஷன் பண்ணல, அப்போ இதே ஆக்ஷன் தான். ஆனா மனசுல கிரகிக்கிற போது முதல்ல ரூபத்தை கிரகிக்கிறது, முதல்ல அது கடத்தை கிரகிக்கிறது. மனசுலதான் கிரகண பேதமே தவிர சக்ஷுரிந்திரிய சம்பந்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இந்திரிய சம்பந்தத்துல எந்த விதமான பேதமும் இல்லை. ஆனால் இந்த பேரை என்ன சொல்றீங்கன்னா அந்த சம்பந்தத்துக்கு
இந்த கிரகணத்தை வச்சு பேரை மாத்துற. ஒரு இடத்துல சன்னிகர்ஷம், ஒண்ணுத்த சம்யுக்த சமவாயம்னு சொல்றார். ஏன் இப்படி பேர் சொல்றாருன்னா, முதல்ல கடத்துக்கும் இந்திரியத்துக்கும் உடையதான சம்பந்தத்தை சம்யோகம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ரூபத்தை கிரகிக்கிற போது கடத்துல அந்த ரூபம் என்ன சம்பந்தமா இருக்குன்னா அதை விட பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம். பிரிக்க முடியாத சம்பந்தத்துக்கு என்னன்னு சொன்னோம், இன்செப்பரபிளி சம்பந்தமானது சமவாயம். ஆனால் அந்த கடத்துல நம்ம பாக்குறது கடத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப மனசுல கடத்தை நினைக்கிற போது சம்யோக சம்பந்தம். அதனுடைய ரூபத்தை கிரகிக்கிற போது மனசுல அது என்ன சம்பந்தம் அப்படின்னா சம்யுக்த சமவாய சம்பந்தம். ஏன்னால் அந்த கடத்துல ரூபம் என்ன சம்பந்தம் இருக்குன்னா சமவாய சம்பந்தத்துல இருக்கு. அந்த கண்ணானது கடத்தை கிரகிச்சாலும் கூட அதுல கூடியதான ரூபத்தை மனசுல வாங்கிக்கிற போது கண்ணால சம்பந்தப்பட்டதான சம்யோக சம்பந்தத்துல இருக்கக்கூடியதான கடத்துல என்னவா இருக்கு, சமவாயத்தோட இருக்கு. அதனால சம்யுக்த கடத்துல சம்பந்தத்தோட என்ன சம்பந்தத்துல இருக்கு, சம்யுக்த கடத்துல சமவாயமா இருக்கு. அதனால அதுக்கு என்னன்னு பேரு, சம்யுக்த சமவாயம்னு பேரு. இத புரிஞ்சுதா? ஏன் சம்யுக்த சமவாயம்னு பேர் வச்சாருங்கிறதுக்கு மனசுல இது விஷயமா வாங்கி சாதாரணமா சப்தத்தை வேற ஆடம்பர சப்தாடம்பரத்தை உள் மனசுல வாங்கிக்காத சொல்லிட்டு போனா கடைசி வரைக்கும் புரியாது. இப்போ மறுபடியும் ஒரு தடவை சாய்க்கா இன்னும் சொல்லிட்டோம். இப்போ கடத்தை கிரகிக்க செய்யோ, கடத்து ரூபத்தை கிரகிக்க செய்யோ, இந்த சக்ஷுரேந்திரியத்துக்கும் கடத்துக்கும் ஒரே சம்பந்தமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த சம்பந்தத்தை பலவிதமான பேர் வைக்கிறார் இங்க. புரியுறதா? ஆனால் நீங்க கடம்னு மனசுல உள்வாங்கச்ச அது என்ன சம்பந்தம்னு சொல்றோம், சம்யோக சம்பந்தம் சொல்றோம். சம்யுக்தம் தான் சம்யோகம். அந்த கட ரூபத்தை மனசுல வாங்கச்ச எப்படின்னா நம்ம கண்ணோட சம்யுக்தமா இருக்கக்கூடியதான கடத்துல ரூபம் என்னவா இருக்கு, அதனால சம்யுக்த கடத்துல சமவாயமா இருக்கக்கூடியதான சம்யுக்த சமவாயமா இருக்கக்கூடியதான அந்த ரூபத்தை கிரகிக்கிறோம். புரியுதா? சரி. யாருக்கான டவுட் இருக்கு? ஏன்னா இந்த சப்தாடம்பரம் இது இது அர்த்தம் புரிஞ்சுக்கலன்னா கடைசி வரைக்கும் அந்தர் குடுகுடாயத்தை பகிரன் பக்தும் நசக்கியது. சொல்லமா தமிழ்ல நான் சொல்றேன், இது சம்ஸ்கிருதத்துல கிடக்கா நான் அவச்சேதக சப்தம் போட்டு சொல்லலன்னு தமிழ்ல இந்த அர்த்தத்தை உள்ள வாங்கிட்டாதான் அவச்சேதக சப்தம் போட்டா புரியும். அதுதான் மறுபடியும் அடுத்த வாக்கியத்துல சக்ஷு சம்யுக்தே கடே ரூபஸ்த சமவாயா. காரணம் சொல்லிட்டு சம்யுக்த சமவாயன்னு ஏன் சொன்னேங்கிறதுக்கு புரிஞ்சுட்டுங்களா? ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே சம்யுக்த சமவேத சமவாயா. சரி, இந்த கடம் பிரத்யக்ஷத்துல கிரகிச்சோம், கட ரூபத்தை கிரகிச்சோம் சம்யுக்த சமவேதத்தினால, என்ன சம்யுக்த சமவாயத்தினால. இப்ப அதுக்கு காரணம் சம்யுக்த சமவாயாத்துன்னு ஹேது சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தாப்புல ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே, சாதாரணமா திரவியத்தை கிரகிக்காதபடிக்கு தத்கதை. இப்ப நம்ம துணி வாங்க போறோம்னு வச்சோங்களேன், அந்த துணியை கிரகிக்காதபடி இந்த கலர் இருக்கா அந்த கலர் இருக்கான்னு கலரை மாத்திரம் மெயினா நம்ம மைண்ட்ல செட்டப் பண்ணி வச்சுன்னு பாக்குறோம்னு வச்சோங்களேன், அது ரூப சாமானிய பிரத்யக்ஷம். அப்ப என்னவாகும்னா அந்த ரூப சாமானிய பிரத்யக்ஷ விஷயத்துல அப்போ இந்த ரூபங்கிறது என்னவா இருக்க முடியாது, அது இண்டிபெண்டா இருக்க முடியுமா? ஒரு இண்டிபெண்டான ஒரு சப்ஸ்டான்ஸா இருக்க முடியுமா? அது கடம் இதர நிர்பரமாக இருக்க முடியும். ஆனால் கடகத ரூபமானது எதோட இருக்க முடியும், கடத்தை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அது இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா இருக்க முடியாது. ஏன்னா என்ன, சித்திரம் எங்க வரையணும், ஏதோ ஒரு ஆசிரியத்துலதான் வரைஞ்சாகணும். படத்துல வரைஞ்சாகணும், இல்ல பித்தியில தான் வரைஞ்சாகணும். சித்திரத்தை ஆகாசத்துல வரைய முடியுமா? வரைய முடியாது. அதான் சொல்ற ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷே. ரூபங்கள்லாம் எந்தமா இருக்குன்னா ஒரு திரவிய சமவேதமா தான் இருந்திருக்கும். அதனால என்னன்னா அந்த திரவியத்துல இந்த இந்திரியமானது சம்யோக சம்பந்தத்துல சம்யோக சன்னிகிரகத்தினால போகும். அந்த சம்யோக சன்னிகிரகத்துல வித்தியமானம் சம்யுக்தம். அந்த சம்யுக்தத்துல ரூபமானது சமவாயமா தான் இருக்கும். அதனால சம்யுக்த சமவாயமா இருக்கு. அது சம்யுக்த சமவேத சமவாயமா இருக்கு. ஏன் கேட்ட அதுக்கு அடுத்த வாக்கியம் பதில் சொல்லு. சக்ஷு சம்யுக்தே கடே ரூபம் சமவேதம்.
சக்ஷுஷுக்கும் கடத்துக்கும் சம்யோக சம்பந்தமா இருக்கிறதுனால சக்ஷு சம்யுக்தம் கடம். அந்த சம்யுக்த கடத்துல இப்ப கடத்தை அவன் கிரகிக்கல, கடத்தினுடையதான ரூபத்தை மாத்திரம் கிரகிக்கிறான். இப்ப பாருங்க, கடத்தினுடைய ரூபம்னு சொன்னோம்னால் அந்த கம்பு கிளிவாதி, அந்த தொப்பை இருக்கிறது, கழுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, கம்பு கிளிவாதி மத்துவம், அது கடத்தினுடைய ரூபம். அதுக்கு மேல கருப்பா இருக்கு, ஷேப்பா இருக்குங்கிறது ஒரு ரூபம். இப்ப அதனுடைய ஆகாரம், அது ஸ்ட்ரக்சர், ஆக்கிருதி ஒரு ரூபம். அதுல இருக்கக்கூடியதெல்லாம் சுக்ல நீல காபிதாதி, அதுவும் ஒரு ரூபம். அதனால பாருங்க, அதனுடைய ஆக்கிருதி ரூபம் கிரகிக்கிறது ஒண்ணு, அதனுடைய சுக்ல பீதாதிகளை கிரகிக்கிறது ஒரு ரூபம். அதனால என்னன்னா, ரூபத்துவ சாமானிய பிரத்யக்ஷன்னா என்ன, கடம், கடத்துக்கு கம்பு கிளிவாதி மத்துவம் ரூபம், அதுக்கு மேல சுக்ல பீதாதி மத்துவம் ரூபம். அதனால சக்ஷு சம்யுக்தே கடே ரூபம். அந்த சக்ஷோட சன்னிகர்ஷ சம்பந்தத்தோட இருக்கக்கூடியதான அந்த கடத்துல ரூபம் எப்படி இருக்கு, சம்வாயேன சம்பந்திச்சு இருக்கக்கூடியதுக்கு சமவேதம்னு பேரு. எப்படி சம்யோக சம்பந்தத்துல இருக்கிறத சம்யுக்தம்னு சொல்றோமோ தப்பிரத்தியாந்தத்தினால, சமவாய சம்பந்தத்துல இருக்கக்கூடியத தப்பிரத்தியாந்தத்துல சமவேதம்னு சொல்லுவோம். தப்பிரத்தியம் போட்டு சொல்றது என்னன்னா கிருதம் தப்பிரத்தியாந்தம். அதனால சம்யோகங்கிறது தப்பிரத்தியாந்தம்னா சம்யுக்தம்னு சொல்றோம், சமவாயங்கிறது சம்யுக்தம் தப்பிரத்தியாந்தம் சமவேதம்னு சொல்றோம் இல்லையா? ரொம்ப என்ன ஒரு எவ்வளவு டீப்பா திங்க் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் இன்னும் 4 வாக்கியத்தை முடிச்சுடுறேன். கிருஷ்ணகால பிரதீட்சா அதை முடிச்சுட்டா எனக்கும் ஃப்ரீ ஆயிடும் அதோட. அதனால என்ன, சக்ஷு சம்யுக்தே கடே அந்த ரூபம் சமவேதம், தத்திர ரூபத்வஸ்ய சமவாயா. இப்ப பாருங்க, இப்போ கடத்துவம்ங்கிற ஒரு ஜாதி இருக்கு, ரூபத்துவம்ங்கிறது என்ன ஒரு ஜாதி இருக்கு. கடே அந்த கடத்துவம்ங்கிறது என்னத்தை வச்சுன்னு சொல்றோம், நித்தியமேக மனேகானுகதங்கிற அந்த சாமானிய ரூபங்கிறது என்னவா இருக்கு, இதுல அந்த கம்புகிலிவாதி மதுத்தம், அந்த தொப்பை கழுத்துங்கிறது தான் கம்புகிலிவாதி மதுத்தம் சொன்னோம். கம்புகிலிவாதி மத்துவங்கிறது தான் கடத்தினுடைய ஆகாரம். அந்த கம்புகிலிவாதி மத்துவங்கிறது அந்த ஜாதி இருக்கு பாருங்க, கடத்துவம்ங்கிறது இருக்கு பாருங்க, அந்த கடம்ங்கிற அந்த தனியான ஒரு சப்ஸ்டான்ஸ்ல கடத்துவம்ங்கிற அந்த ஜாதி என்னவா இருக்குது, எப்பவுமே அதை விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு இல்லையா? ஆமா, பிரிக்க முடியாத இருக்குது. அதனால சக்ஷு சம்யுக்தே கடே ரூபம் சமவேதம். அந்த ரூபம்ங்கிறது இப்ப கம்பு கிளிவாதி மத்துவங்கிற ரூபம், இங்க அந்த ரூபம் சமவேதம். அந்த அந்த ரூபத்வஸ்த சமவாய, அந்த ரூபமும் அந்த கடமும் என்னமா இருக்கும்னா, அந்த ஜாதியும் திரவியமும் எப்படி இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாது. இப்ப கோத்தம்ங்கிற ஜாதி இருக்கு, அநேகானுகதமான இந்த சாஸ்திராதிமத்துவம், அந்த சதுஷ்பாத்தம்ங்கிற இந்த அந்த அநேக அனுகத ஆகாரம் இருக்கு பாருங்க. அநேக கோத்தினுடையதான் அந்த கோத்தம்ங்கிற அந்த ஜாதி அநேக அனுகத ஆகாரம் இருக்கிறதுனால தானே ஒரே சிமிலாரிட்டி தான். அது சிமிலாரிட்டிங்கிறது ஜாதிங்கிறது என்ன, ஒரே மாதிரி இருக்கிறது சிமிலாரிட்டி. அந்த ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஜாதி. இப்போ கடத்துவம்ங்கிறது என்னன்னா, ஒரே மாதிரி அந்த தொப்பையா இருக்கிறது, கழுத்து இருக்கிறது, ஜலத்தை வச்சா பிடிச்சுக்கிறது, அது ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுங்கிறது. அந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான அந்த தன்மையை விட்டு என்ன பண்ண முடியாது, கடத்தை அந்த ஜாதியில இருந்து பிரிக்க முடியாது. அதனால அந்த கடமும் ஜாதியும் எப்படி இருந்துட்டு இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தத்தை என்னன்னு சொன்னோம், சமவாயசம். இப்ப பாருங்க, சக்ஷு சம்யுக்தே கடே அந்த கம்புக்கிளிவாதி மத்துவங்கிற அந்த ரூபமானது சமவேதம், பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட இருக்கு, சமவாய சம்பந்தத்தோட இருக்கு. சரி, அந்த சமவாய சம்பந்தத்துல அந்த கடம்ங்கிற அந்த கம்புக்கிளிவாதி மத்துவங்கிற அந்த ரூபம் எப்படி இருக்குன்னா, ரூபத்வஸ்த சமவாயா, அது பிரிக்க முடியாதுதானே. அது அந்த கம்புகிலியாதி மத்தம்ங்கிற இந்த ரூபத்தை பிரிச்சோம்னால அது என்னவாகாது, கடம்ங்கிற பேரை வச்சு சொல்ல முடியாத நிலைமையில ஒண்ணு ஷில்லா இருக்கணும், இல்லைன்னா ஷல்லியா இருக்கணும், இல்லைன்னா மண்ணா இருக்கணும், இல்லைன்னா ஓட்டாஞ்சல்லியா இருக்கணும். அது கடம்னே சொல்ல முடியாது. அப்ப நான் கடம்னு சொல்லணும்னால் அந்த கம்புகிலியாதி மத்த ரூபமானது அதை விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்தோடு இருக்கணும். அதனால கடம்ங்கிற இந்த வஸ்துவை பாக்குறோம், கடம்னு பேர் வச்சிருக்கோம். இதெல்லாம் வெறும் சப்தாடம்பரம். இது வேதாந்திகள் இதை வேற மாதிரி இதை அப்ஜெக்ட் பண்றாத, அது அந்த சாஸ்திரம் பாசிக்கிச்சு அதை எப்படி பண்றான்னு விசேஷமா சொல்லலாம். அதாவது வியக்தி அதிருப்தமான ஜாதி கிடையாதுன்னு அவாபக்ஷம். ரூபத்வஸ்த சமாதி. சரி, இப்ப நல்ல பாருங்க, சம்யோகம், சம்யுக்தம், சம்யுக்த சமவாயம், சம்யுக்த சமவேத சமவாயம், ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் சொன்னேன்.
மூணுத்துக்கு மூணு காரணம் சொல்லி புரிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு மனசுக்குள்ள வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரோத்ரேண சப்த சாட்சாத்காரே சமவாயா சன்னிகர்ஷா. அதே காதுல சப்தம் சப்த பிரத்யக்ஷம் வருதோ இல்லையோ, அது கூட என்னன்னா அது சப்த பிரத்யக்ஷம். அது கூட சம்பந்தம் தான். அது கர்ண விபரவருத்தி ஆகாசஸ்ய ஸ்ரோத்ரத்வ. ஸ்ரோத்திரம்னா ஒண்ணும் இல்ல, காதுங்கிற அந்த மாம்ச பிண்ட கோலத்துக்குள்ளுக்குள்ள உடையதான ஒரு கேப் இருக்குப்பா. விவரம்னா கேப். அந்த கேப்புக்கு தான் ஸ்ரோத்திரம்னு பேரு. அது தனியான ஒரு, எப்படி ஆகாசத்தை சிதம்பரத்துல சிதம்பர ரகசியம் வேறு ஆகாச லிங்கம் சொல்றோமோ இல்லையோ, அதே மாதிரி ஸ்ரோத்திர இந்திரியம்னா இப்ப கண்ணுங்கிறது ஒரு இந்திரியம், நடுவுல ஒரு பாப்பா மொழி சொல்றது இல்லையா. மூக்குங்கிறது ஒரு இந்திரியம், அந்த மூக்குல இது தெரியறது, அந்த இடத்துல பக்கத்துல அந்த நரம்பு போனா வாசனை இழுக்கிறது. நாக்குங்கிறது நீட்டமா தெரியறது, பேசுறது, எல்லாம் பண்றது. அதே மாதிரி கர்ணம்ங்கிறது அந்த மாம்ச பிண்டத்தினால வளைச்சு இப்படி போட்டு வச்சிருக்கே தவிர அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா வெறும் கேப் இருக்கு. அந்த விவரம்னா கேப்னு அர்த்தம். அந்த விவரம் தான் ஸ்ரோத்திரம்னு பேரு. சப்தஸ்ய ஆகாச குணகத்வா. சப்தம்னா ஆகாசத்தினுடைய குணம். ஆகாசத்தோட அந்த குணமானது என்னைக்குமே சமவேதமாவதே இருந்துட்டு குணகுணினோக சமவாயாது. அந்த குணமானது குணியை விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தத்தோட இருந்துட்டு இருக்கிற காரணத்தினால, அதனால ஆகாசம் எங்கெங்கெல்லாம் பரவிருக்கோ அந்த இடத்துலதான் சப்தம் இருந்துட்டு இருக்கு. அந்த இருந்துட்டு இருக்கக்கூடிய சப்தத்தை தான் இப்படி பண்ணினோம்னா, ரெண்டு கையை ஒன்னா சேர்ந்தோம்னா என்ன இருக்கிற சப்தம் உடனே வெளிப்படுறதுன்னு எப்படி தெரியறதுன்னா, அந்த சப்தம் உடனே நமக்கு ஸ்ரோத்திர தேசத்துக்கு தெரியுது. எங்கேயோ இடிக்கிறது உடனே நமக்கு என்ன பண்றது, காதுல விடுறது. மின்றது முதல்ல வருதா, இடிக்கிறது காதுல விடுறது முதல்ல? மின்னல் தான் முதல்ல வரும். ரூபம் எதுக்கு ஸ்பீடு ஜாஸ்தியா? பிசிக்ஸ் நான் படிக்கல, அதனால கேட்டேன். Light is faster than sound. மின்னல். ஓகே. சப்த சாட்சாத்காரே சமவயத சமவாயா சன்னிகர்ஷா. ஸ்ரோத்திர சமவேதே சப்தே சப்தத்வஸ்ய. அந்த சப்தத்துவங்கிற அந்த ஜாதியானது சப்தத்துல சமவாய சம்பந்தேன்னு இருக்கிறதுனால அது சமவேதம்னு பேரு. அதனால சமவேதே சப்தே ஸ்ரோத்திர சமவேதே சப்தே. ஸ்ரோத்திரங்கிறது ஆகாசம், அந்த ஆகாசத்திலேயே சமவாய சம்பந்தேன்னு இருக்கிறதுக்கு சப்தம் இருந்துட்டு இருக்கு. அதனால சமவேதே சப்தே சப்தத்வஸ்ய. சப்தத்துவங்கிற ஜாதியானது இன்னொரு சமவாயத்தினால சமவேத சமவாயம். அபாவ பிரத்யக்ஷ சமவாயத்தை முடிச்சுடு. சமவாய அபாவா சப்த பதார்த்தா இல்லையா. அபாவ பிரத்யக்ஷே விசேஷ பாவா சன்னிகர்ஷா. சரி, இங்க பானை இல்லை அப்படின்னு சொல்றோம். என்னது? கடோ நாஸ்தி பூத்தலே கடோ நாஸ்தி அப்படின்னு சொல்றோம். பூத்தலே கடோ நாஸ்தி பட்டோ நாஸ்தி எத் விஷயகமான நாஸ்தி சொல்ல போறோமோ, அந்த நாஸ்திங்கிற அந்த அபாவத்துல இல்லேன்னு சொல்லக்கூடியதான் இந்த அபாவம். நாஸ்திங்கிற இந்த அபாவத்துல எதை முன்னா ஒரு சப்தத்தை, எந்த ஒரு திரவியத்தை சொல்ல போறோமோ அந்த திரவியத்தினுடைய அபாவம் சொல்றது பாருங்க. அந்த அபாவங்கிறது நாஸ்திங்கிறது அது சாமான்யம். நாஸ்திங்கிறது அதாவது விசேஷனம். எதனுடையதான விசேஷனம்னா அது முன்னாடி எந்த ஒரு திரவியத்தினுடைய பேரை சொல்ல போறோமோ அந்த திரவியத்தினுடையதான அது விசேஷம். அதனால முன்னாடி இருக்கக்கூடியதான அந்த திரவியமானது விசேஷம் இந்த அபாவத்துல. அதனால என்னன்னா, பூத்தலே கடோ நாஸ்தின்னு கடாபாவத்தை சொல்ற போது என்ன சொல்ல போறது? அந்த பூதலம் கடாபாவத் இத்தியத்திர சக்ரு சம்யுக்தே பூதலே. இப்ப என்ன பண்ண, பூமியில பானை இல்லேன்னு சொல்றோம். பூமி தான் பாக்குறான். பூமியை பாக்குற போது பானை இல்லேங்கிற அந்த புத்தி வருது பாருங்க. பானை அந்த இல்லேங்கிற அந்த சாமானிய ஆகாரத்துல எத்கத அபாவம் அங்க ஸ்பூர்த்திக்கிறதுனா கடத்தினுடைய அபாவம் ஸ்பூர்த்திக்கிறதுனால அபாவ சாமானியத்துல கடம்ங்கிற விசேஷமானது ஸ்பூர்த்திக்கிறதுனால கட விசேஷக என்ன அபாவமானது தெரியுது. பூதலே கடாபாவஸ்ய விசேஷணத்வாத். ஏவம் சன்னிகர்ஷ ஷட்கஜன்ய ஞானம் பிரத்யக்ஷம் தத் கரணம் இந்திரியம். இந்த பிரத்யக்ஷத்தை உண்டாக்கக்கூடியதானது இந்திரியம். அந்த இந்திரியமானது பிரத்யக்ஷங்கிற ஞானத்தை உண்டாக்குறது. அதனால இந்த நம்ம புத்தியில உண்டாக்கூடியதான இந்த இந்திரியத்தினால வரக்கூடியதான இந்த ஞானத்துக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. தஸ்மாத் இந்திரியம் பிரத்யக்ஷம் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் இது சித்தம் இது பிரத்யக்ஷ கண்டா. உங்களுக்கு எவ்வளவு தர்க்க சங்கிரகத்துல? தர்க்க சங்கிரகம்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான். எவ்வளோன்னு சொல்லலையே. எவ்வளவுன்னு சொல்லலையா? சரி, நான் நடத்தி போறேன். எனக்கு ஒண்ணும் பிரத்யக்ஷ கண்டம் தான் ஜாஸ்தி. நான் முடிச்சாச்சு. இன்னும் 2 நாள்ல இதை முடிச்சிடுவேன். எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தம் தர்க்க சங்கிரகம்னு வெறும்னா அந்த இதுல போட்டிருக்கு சிலபஸ்ல, அவ்வளவுதான். பிரத்யக்ஷ கண்டம் தான் ஜாஸ்தி. உங்களுக்கு முடிஞ்சா நாளைக்கு கூட சுவாமி இதுல இருக்கு
இந்த திரவியத்துல இருக்க ஒவ்வொரு இதையும் பத்தி டீட்டெயிலா இருக்கு. இதுல குணம் வந்து 16 வருதுன்னு அதுல போட்டிருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் 24 16 எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு. ம். குணம். ஆமா, பாக்கி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள சேர்த்துருவாரு. ஆ. இல்ல எதுல சுக போட்டிருக்கு? துக்க இச்சா, சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்னம் அதெல்லாம் புக்லயே இருக்கு. இருக்கு. அதான் இருக்கு, புக்லயே தான் இருக்கு. அதான் குவாலிட்டின்னு இது குணம்ன்ற இதுல போனா அதுல வந்து 16 வந்து இங்க 16 பத்தி நம்ம படிக்கலாம். இது மீதி 8 வந்து இதுல இப்ப நம்ம இது பண்ணல, டிஸ்கஸ் பண்ணல அந்த மாதிரி. ஓகேவா? நாளைக்கு எப்போ வச்சுக்கலாம்? நீங்க வச்சுக்கலாம்னா சொல்லுங்க, வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த வச்சுக்கிறதா இருந்தா, ஏன்னா பாடம் முடிக்கணுங்கிறதுக்காக கேட்கறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கணும், வாசிக்கலாம்னா நீங்க ஓகேன்னு சொன்னா நான் நாளைக்கு வேணா, நான் ஃப்ரீயா இருக்கிறதுனால நாளைக்கு நடத்தலாம். அதுக்கு முன்னால சுவாமி ஒரு சந்தேகம். இப்போ பிரத்யக்ஷ கண்டத்துல இதுவரையில்